உன்னை கண்ட நேரமெல்லாம். எழுத்தாளர் சுஜாதா. தியேட்டர் வாசலில் சோகையான போஸ்டர். வெற்றிகரமான 25வது வாரம் என்றது. நடிகர் நடிகையரின் சித்திரங்கள், மழை வெயில், மக்களின் அரசியல் கோபதாபங்கள் போன்ற பற்பல உபத்திரவங்களால் அவ்வப்பொழுது பாதிக்கப்பட்டு சாயமிழந்து சிரிக்கும் இடத்தில் கிழிந்து 25வது வார சலிப்புடன் காற்றில் ஆடிக்கொண்டிருந்தன. மேட்னி முடிய போகிற நேரம் நெருங்கி கொண்டிருந்தது. கதாநாயகி அசாத்திய வயலின்களுடன் உச்சக்காட்சியில் பாடிக்கொண்டிருந்தாள். பால்கனி வாசலுக்கு வெளியே நின்று கொண்டிருந்த நடராசன் தயாரானான். மெதுவாக சுவிட்ச் பேனல் அருகில் வந்து எக்ஸிட் வழி விளக்குகளை தட்டிவிட்டு கருப்பு திரையை லாவகமாக விளக்க அதன் கம்பி வளையங்கள் ஒலித்தன. கதாநாயகி சேவித்துவிட்டு இரத்த நிற வான பின்னணியில் இரத்த நிறத்தில் குங்குமம் அணிந்து கொண்டு அந்த பள்ளத்தாக்கில் குதிக்கப் போகிறாளா இல்லையா என்பதை பற்றி ஆர்வம் கொள்ள பால்கனியில் அதிகம் பேர் இல்லை. மொத்தம் 3 பேர்தான் இருந்தார்கள். வடமேற்கு பகுதியில் புதிதாக கல்யாணமான ஒரு ஜோடி. நடராசனுக்கு தெரியும், அவர்களை பற்றி அவனுக்கு கவலை இல்லை. நிறைய பேரை இவர்களைப் போல பார்த்திருக்கிறான். அவனது டியூட்டி முடிந்து திருவல்லிக்கேணிக்கு பஸ் பிடித்து மாலை கல்லூரிக்கு செல்ல வேண்டும். மற்றொரு ஓரத்தில் மற்றொருவன் ஏறக்குறைய படுத்திருந்தான். கதாநாயகி காப்பாற்றப்பட்டு எல்லோரும் தேவி நீ தெய்வம் என்று சொல்ல கதாநாயகன் தன் சமீபத்திய தப்புகளை மன்னிக்குமாறு உருக்கமாக வேண்டிக் கொள்ள அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருக்க மீடியம் லாங் ஷாட்டிலிருந்து லாங் ஷாட்டிற்கு பின்வாங்கி வணக்கம் சொல்லி முடிந்தது படம். கணவனும் மனைவியும் விருட்டென்று எழுந்து சென்றார்கள். மற்றவன் இன்னும் படுத்திருந்தான். தூங்கி போய்விட்டான் போலும் என்று நடராசன் அவன் அருகில் சென்றான். யோ, படம் முடிஞ்சு போயிடுச்சு, எழுந்திரு என்று அதட்டினான். சாய்ந்து படுத்திருந்தவன் எழுந்திருக்கவில்லை. நடராசனின் டார்ச் ஒளி அவன் மேல் விழ அதே சமயம் தியேட்டரின் மற்ற விளக்குகளும் உயிர் பெற அந்த ஆசாமியின் தலை ஒருபுறம் திரும்பியிருந்தது. நடராசன் அருகில் சென்றான். முகத்தை திருப்பி பார்த்தான். வெற்றிலைப்பாக்கு போட்டு கொண்டவன் போல உதடு பூராக ரத்தம். அவன் இறந்திருந்தான். வசந்த் அதிக கோபத்தில் மேலும் கீழும் நடந்து கொண்டிருந்தான். ஏராளமான காகிதங்களின் மத்தியில் 77 ஒழிஞ்சு கொண்டிருந்த கணேஷ் அவனை நிமிர்ந்து பார்த்து, எதுக்காக இப்படி வெட்டியா நடக்கிற? என்னாச்சு வசந்த்? அந்த ஆள் மேல கேஸ் போடணும் பாஸ். எந்த ஆள்? எந்த கேஸ்? எழுத்தாளர் சுஜாதா இந்த மாதிரி நம்ம 2 பேரையும் கேலிக்கிடமா படம் எடுக்க அனுமதிச்சதுக்கு. என்ன படம்? பிரியா. எழுத்தாளர் என்ன செய்வார்? அவர் புஸ்தகத்துல சரியாத்தானே எழுதியிருந்தார். படம் எடுத்தவர்கள் பேர்ல போடலாம்னு பாக்குறேன். அவங்க என்ன செய்வாங்க? புஸ்தகத்துல இருந்த மாதிரி படம் எடுத்தா படம் போண்டி ஆயிடும். பாதியில ஹீரோயின் காணாம போயிடுறா. எவ்வளவு நாழிதான் ஒரு லாயரையும் போலீஸ்காரங்களையும் காண்பிக்க முடியும்? இத பார் வசந்த், சினிமாங்கிறதே வியாபாரம். அதன் விதிகள் இயக்கங்கள் எல்லாம் வேற. அந்த கணேஷ் வசந்த் 2 பேரும் நாம இல்ல, வேற ஆசாமிகள். அவங்களுக்கு 10 நிமிஷத்துல கும்ஃபு போட தெரியணும், பாடத் தெரியணும், ஓடத் தெரியணும். இதுக்கெல்லாம் கோவச்சுண்டா என்ன ஆறுது? விட்டுத்தள்ளு, படம் ஓடுறது பாரு. கிளி டால்பின்னு என்னமோ கலந்துகிட்டு இருக்காங்களாமே. கணேஷ் வாய்விட்டு சிரித்தான். என்ன இருந்தாலும் எனக்கு சமாதானம் ஆகல பாஸ். நீங்க அந்த படத்தை பார்த்தீங்கன்னா முதல்ல ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, ஒரு லாயர் கேஸ் போடவே கூடாது, கேஸ் போட வைக்கணும். டெலிபோன் ஒலித்தது. வசந்த் அதை எடுத்து ஹலோ வசந்த் ஸ்பீக்கிங் என்றான். கேட்டான். ரிசீவரை புத்தினான். முகத்தில் ஏமாற்றம். உங்களுக்குத்தான். நடுவில் நான் ஒருத்தன். எடுத்து ஒவ்வொரு தடவையும் வசந்த் ஸ்பீக்கிங்னு சொல்லிட்டு மறுபடியும் டெலிபோனில் இருக்காரே, ஒரு நிமிஷம் பேச சொல்றேன் என்று பவ்யத்துடன் கணேஷ் கையில் கொடுத்தான். கணேஷ் என்றான் கணேஷ் சிரித்து கொண்டே. கணேஷ் என்றது அந்த பெண்ணின் குரல். ஞாபகம் இருக்கா? நான் தான். கணேஷ் சற்றே தயக்கத்துடன் பின்பு, பிரியா, வாட் அ சர்ப்ரைஸ். குரலிலேயே கண்டுபிடிச்சிட்டியே, எத்தனை நாளாச்சு? உன் குரல்ல டெலிபோன் கூட ஒன்னும் செய்ய முடியாது. எப்படி இருக்க? இப்பதான் உன்னை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். என்ன பத்தியா? ஏன் பிரியாங்கிற படத்துல பிரியாவே ஆக்ட் பண்ணல? அவங்க என்ன கேக்கல. எஸ்பிடி தானே? கணேஷ், நான் லைன் மாறிட்டேன். தேவி, தேவதை, சாந்தலட்சுமி, தியாகம் பண்ற குடும்பத் தலைவி, இந்த மாதிரி ரோலுக்கு தான் கூப்பிடுறாங்க. ஹிட்டு. உன்னை கண்ட நேரமெல்லாம் பாத்தியா? நான் கடைசியா பார்த்தது சந்திரலேகா. பிரியா. ஆமா, இப்ப என்ன? பிரியா எடுத்தவங்க மேல கேஸ் போடணுமா? நான் அம்பேல் தான். சாச்சா, அதெல்லாம் இல்ல, விஷயம் வேற. ஹவ் இஸ் பரத்குமார்? ஹூ இஸ் பரத்குமார்? சரிதான், பப்பு, குட் ஓல்டு பப்பு.
அவனை பத்தி பேசாத கணேஷ், நான் உன்னை சந்திக்கணுமே. எனக்கு உன் உதவி தேவையா இருக்கு. சாயங்காலம் 6:30 மணி சும்மா இருக்கு. ஏபிஎம்க்கு வர முடியுமா? ஒரு நிமிஷம் வசந்த், சாயங்காலம் 6:30 மணிக்கு நம்ம ஃப்ரீயா? இன்னைக்கா? ஃப்ரீதான் பாஸ். கணேஷ் மறுபடியும் டெலிபோனில், பிரியா வரேன். ஏபிஎம்ல எங்க? 5ஆவதுக்கு பக்கத்தில் டப்பிங் ஸ்டுடியோவில் கமல் கூட டப்பிங் பண்ணிட்டு இருப்பேன். வரேன். வசந்த் மறுபடியும் பிரியா வா என்றான். ரொம்ப நாள் ஆச்சு வசந்த் அவளை பார்த்து. இப்ப அவ பரத்குமாரோட இல்லையா? இப்போ எல்லாமே தனி. மார்க்கெட் எப்படி? அவளுக்குன்னு தனி மார்க்கெட் பாஸ். கொஞ்சம் பெருத்துட்டா. என்னென்னவோ தகுடுத்தம் செஞ்சு உடம்ப குறைச்சிருக்கா. கொஞ்சம் ஃபேமிலி பிக்சர்ஸ், கருமாரி முத்துமாரி அம்மன்னு சாமி படங்கள் பண்ணிட்டு இருக்கா. ஆனாலும் குழந்தைத்தனமும் துருதுருப்பும் பாக்கி இருக்கு. தமிழ் சினிமாவில கூட உறவை குறைக்கணும்னா என்ன? TR ராஜகுமாரி எல்லாம், ராஜகுமாரி காலம் எல்லாம் மலையேறி போச்சு பாஸ். இப்ப ஒவ்வொருத்தரையும் பாருங்க வில்லா இருக்காங்க. அது இருக்கட்டும், பிரியா எதுக்கு கூப்பிட்டா? தெரியலையே, ஸ்டுடியோவுக்கு வர சொன்னா. டெலிபோன் மறுபடியும் ஒலிக்க, நிச்சயம் உங்களுக்குத்தான் பாஸ் என்றான் வசந்த். மறுபடியும் அவதான். கணேஷ்? கணேஷ், நான் ராஜேந்திரன். ஓ ராஜேந்திரன், வாட் அ சர்ப்ரைஸ். எனக்கு நீங்க போன் பண்றதா? என்னடா இது? கணேஷ், கொஞ்சம் அவசரமா GHக்கு வர முடியுமா? என்ன சொல்லுங்க. ஒரு உடலை அடையாளம் காட்டணும். என்ன? சினிமா தியேட்டர்ல அந்த ஆள் செத்து கிடந்தான். அவன் பையில உங்க பெயர் விலாசம் இரண்டும் எழுதியிருந்த ஒரு சீட் இருந்தது. வேற எதுவுமே இல்ல. சரிதான், உடனே வரேன். வசந்த் கணேஷின் முகமாற்றத்தை பார்த்து, என்ன பாஸ், ஏதாவது சீரியஸா என்றான். சினிமா தியேட்டர்ல ஒரு பாடி கிடந்துதாம். அதன் பையில நம்ம அட்ரஸ். நமக்குன்னு கேஸ் வருது பாரு. இறந்தது யாரு? அதை போலீஸ் நம்ம கேக்குறாங்க. வா போய் பாத்துடலாம். எனக்கு இந்த ஆளை தெரியாது என்றான் கணேஷ். ஹாஸ்பிட்டல் முத்திரை குத்தி இருந்த முரட்டு வெளுப்பு துணி திறக்கப்பட்டு அந்த முகம் தெரிந்தது. மெலிதாக வீங்கி இருந்தது. அந்த வீக்கத்தை மனதில் வடித்துவிட்டு சாதாரணமாக ஆக்கி கொண்டு அடையாளம் தேடி வேண்டியிருந்தது. பல்வரிசை தவறி அணில் போல ஒரு முன்பல் கருத்த உடல்களுக்கு வெளியே தெரிந்தது. கண்கள் பார்வையின்றி திறந்த ஜெனரல் ஹாஸ்பிட்டலின் பிணவரை விட்டத்தை நோக்கி கொண்டிருந்தன. மூடிடுப்பா. மெதுவாக ஒரு ஸ்ட்ரக்சர் மற்றொரு உடலுடன் வந்தது. அந்த இடத்து மருந்து மனத்துடன் மரண மனமும் எப்படியோ கலந்திருந்தது. லெட்ஸ் கெட் அவுட் ஆஃப் ஹியர் ராஜேந்திரன் என்றான் கணேஷ். மூவரும் மரத்தடிக்கு வந்து வேலையில்லா இளைஞர்கள் சங்கத்து காஃபி சாப்பிட்டார்கள். ராஜேந்திரன் சிகரெட் பற்ற வைத்தார். அதை சிந்தனையுடன் இழுத்து, முதல்ல ஆள் யாருன்னு கண்டுபிடிக்கணும். நிச்சயமா உங்களுக்கு தெரியாது? சாரி, நான் அந்த ஆளை பார்த்ததே இல்ல. வசந்த், உங்களுக்கு? நானும் பார்த்ததே இல்ல சார். மேட்னிக்கு 4 பால்கனி டிக்கெட் தான் வந்திருந்தாங்க. ஒரு தம்பதி, இந்த ஆள், அப்புறம் இன்னொருத்தன். படம் முடிஞ்சு விளக்கு போட்ட போது கதவு திறந்து விட்ட பையன் சொன்னான். 3 பேர் தான் இருந்தாங்களாம். அந்த தம்பதி, அப்புறம் இந்த ஆள். 4வது ஆள் இல்லையாம். எப்படி இறந்திருக்கான்? ரிப்போர்ட் பார்க்கணும். கொள்ளைதான். கழுத்துல மார்க் தெரியுது. ஸ்ட்ராங்குலேஷன். உங்க அட்ரஸை பைக்குள்ள எதுக்கு வச்சிருக்கான்? சர்ச் மீ. வசந்த், உனக்கு ஏதாவது தோணுதா? சினிமா விட்டப்புறம் நம்மை வந்து பார்க்க உத்தேசமா இருந்தானா என்னவோ. இவன் யாருன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க ராஜேந்திரன்? கொஞ்சம் கஷ்டம்தான். காணவில்லைன்னு ஸ்டேஷன்கள்ல கம்ப்ளைண்ட்கள் வருதே, அதெல்லாத்தையும் பார்க்கணும். பனியன்ல டிடின்னு 1 on மார்க் தெரியுது. பஸ் டிக்கெட் ஒண்ணு இருக்கு, பார்க்கலாம். எதுக்கும் உங்களுக்கு வேற ஏதாவது உதவி தகவல் தேவையா இருந்தா உடனே போன் பண்ணுங்க. ராஜேந்திரனுக்கு நான் எந்த நேரமும் தயார். தேங்க்ஸ். நான் மறுபடியும் உங்களை கான்டாக்ட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். பை தி வே, அந்த தியேட்டர்ல என்ன படம் ஓடிக்கிட்டு இருந்தது என்றான் வசந்த். உன்னை கண்ட நேரமெல்லாம். கணேஷின் ஃபியட் கோடம்பாக்கம் நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்தது. வசந்த், பாடியை பார்த்ததுல என்ன தெரிஞ்சது உனக்கு? சட்டை பையில இங்கு கரை இருந்தது, பார்த்தேன். அப்புறம் நம்ம அட்ரஸ் எழுதியிருந்ததே சீட்டு. அதில் கையெழுத்தை பார்த்தா படிச்ச ஆள் கையெழுத்து மாதிரி தெரிஞ்சது. குட். எனக்கு என்னவோ அவனை பார்த்தா ஒரு சாதாரண ஒர்க்கர் போலவே அல்லது சின்ன ஹோட்டல்ல ஒரு சர்வர் போலவோ தான் தோணுச்சு. முள்ளா தாடி. பாத்தியா? பால்கனிக்கு வந்திருக்கான் பாஸ். 7ன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் அந்த சீட்ல இருக்கிற கையெழுத்துக்கும் அந்த பாடியோட பொதுவான தோற்றத்திற்கும் ஒத்து வரல. எனக்கும் அப்படிதான் பட்டது என்றான் வசந்த். ஒரே நாள்ல ஆள் யாருன்னு கண்டுபிடிச்சிருவாங்க பாரு. எப்படி? உறவுக்காரங்க காணோம்னு போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் செய்ய மாட்டாங்க. ஏவிஎம் ஸ்டுடியோவின் ஸ்பீட் பிரேக்கர்களில் கணேஷின் கார் வேகம் குறைந்து மெதுவாக குலுங்கி மௌனமான அந்த செல்லுலாய்ட் கனவுகளை தயாரிக்கும் சூழ்நிலையில் சென்றது. பாக்கு மரங்கள் ஆர்க் வெளிச்சத்தில் வரிசையாக நின்றன. பெரிய பெரிய ஹால்களின்
அருகில் சிறுவர்கள், காத்திருப்பவர்கள் என்று வகை வகையாக நின்று கொண்டிருந்தார்கள். ஏதோ ஒரு டைரக்டர் வெளியே வர இருக்கிற பேர் எல்லாம் அவரை கும்பிட்டார்கள். சமீபத்தில் 100 நாள் ஓடி இருக்கும் இவர் படம். இப்ப எல்லாம் 25 நாள் ஓடினாலே பாட்டிலை தூக்கிடுறானுங்க. அந்த டப்பிங் ஸ்டுடியோ காலியான நாற்காலிகள் இல்லாத சினிமா தியேட்டர் போல இருந்தது. எதிரே திரை, நடுவே 2 மைக்ரோபோன் சாதனங்கள், கண்ணாடி அறைக்குள் டெக்னீஷியன்கள். படத்தின் ஒரு சின்ன வெட்டு லூப் ஆகப்பட்டு திரும்ப திரும்ப ஓடிக்கொண்டிருக்க உதட்டு அசைவுகளுக்கு ஏற்ப டைரக்டர்கள் வசனத்தை பதிய வைத்துக் கொண்டிருந்தார்கள். பிரியா கதவை திறக்கிறாள். விசும்பிக் கொண்டே படுக்கைக்கு வந்து படுக்கிறாள். சேகர், எதுக்காக இப்படி செஞ்சீங்க? கணேஷும் வசந்தும் வெளியறையில் காத்திருக்கிறார்கள். பிலிம் மாற்றும் பொழுது கிடைத்த இடைவெளியில் அவர்களை பார்த்ததும் உடனே அவர்களிடம் வந்தாள் பிரியா. ஹாய், வந்து நேரமாச்சா? இப்பதான் 5 நிமிஷம். கொஞ்சம் இருக்கீங்களா? அரை மணில முடிச்சிருவேன். இருக்கோம். ஏதாவது சாப்பிடுறீங்களா? வேண்டாம், நீ போ, அவங்க எல்லாம் காத்திருக்காங்க. பிரியா உள்ளே சென்றாள். சேகர், எதுக்காக இப்படி செஞ்சீங்க? கணேஷ் வெளியே வந்து நின்று சிகரெட் பிடித்தான். ஹாஸ்பிட்டலில் பார்த்த முகம் உறுத்திற்று. எதற்காக என் பெயரை பையில் வைத்திருந்தான்? யாரோ எழுதி கொடுத்திருக்கலாம். அவனுக்கு ஏதாவது அவஸ்தை ஏற்பட்டு ஒரு வக்கீலின் உதவி தேவையாக இருந்திருக்கலாம். யாராவது என்னை சிபாரிசு செய்திருக்கலாம். எழுதி கொடுத்த விலாசத்தை பைக்குள் வைத்திருக்கிறான். சினிமாவுக்கு வந்திருக்கிறான். எவனோ அவனை தொடர்ந்து சினிமாவுக்கு வந்திருக்கிறான். அவனை கொன்றிருக்கிறான். கூட்டமில்லாத பால்கனியில் சப்தம் போட்டிருந்தால் கூட சினிமாவின் சப்தத்தில் கேட்டிருக்காது. அவன் யார்? எதற்காக கொலையுண்டான்? கணேஷ், வாங்க. செல்வராஜ், கொஞ்சம் நம்ம ரூமை திறந்து விடுறீங்களா? மூவரும் ஒரு தனி அறைக்கு சென்றனர். அலங்கார பார்பர் ஷாப். நாற்காலில் எதிரே கண்ணாடி தெரிந்தது. ஏதோ ஒரு பிரத்யேக அறை போல இருந்தது. மேக்கப் அறையா? ஆமாம், எனக்காக ஸ்பெஷல் அறை இது. கணேஷ், கொஞ்சம் இழைச்சிருக்க. நான் தான் என்னை டயட்ல இருந்தாலும் இழைக்க மாட்டேங்குது உடம்பு. கணேஷ் பிரியாவை நேராக பார்த்தான். 3 வருஷங்களில் மாறித்தான் போயிருந்தாள். உடம்பு சற்று பெருத்தது மட்டுமல்ல, 40 படங்களின் சுவடு முகத்தில் படிந்திருந்தது. திட்டு திட்டாக போட்டு கலைத்த மேக்கப், அகாலமாக கண் விழித்த ராத்திரிகள், முகத்தில் அடித்த ரிஃப்ளெக்டர் வெளிச்சங்கள் எல்லாமே அவள் முகத்தில் தத்த முத்திரைகளை பதித்திருந்தன. கன்னத்திற்கு கீழே கொஞ்சம் சதை வளருமா என்று யோசித்துக் கொண்டிருந்தது. அவள் இருந்த ஆகிறதுக்கு உயரம் போதாது. பெரிதாக எலிவேட்டர் செருப்பு அணிந்து கணேஷின் தோல் உயரத்திற்கு வந்து விட்டாள். கருநிறத்தில் சாரி அணிந்திருந்தாள். எனக்கு அதிகம் சமயம் இல்லை, சாரி, இந்த லெட்டரை கொஞ்சம் பாரு என்றாள் பிரியா. இந்த லெட்டரை எடுத்துக்கொடு சின்னி என்றாள். சின்னி ஒரு பையை திறந்து அதில் எட்டக மடித்திருந்த ஒரு கடிதத்தை எடுத்து கணேஷிடம் கொடுத்தாள். கடிதத்தின் நடுவில் 2 வரிகள் தான் எழுதியிருந்தன. காமக்கணையில் நடித்தால் உன் உயிருக்கே ஆபத்து, முதல் எச்சரிக்கை. பெருசு பெருசாக அந்த எழுத்துக்கள் தனித்தனியாக ஃபைபர் வகை பேனாவினால் எழுதப்பட்டிருந்தன. காமக்கணை என்றான் கணேஷ். புதுசா படம் எடுக்கிறாங்க, வர வெள்ளிக்கிழமை பூஜை. இந்த லெட்டர் எப்ப வந்தது? காலையில. ஐசி, இந்த படத்துல என்ன நடிக்க வைக்காம இருக்கிறதுக்கு 8 பார்ட்டி ஆவலா இருக்குது கணேஷ். அவங்கள ஒருத்தராத்தான் இருக்கும். 8 பார்ட்டியா? ஏன்? ரொம்ப பெரிய படம், சினிமா ஸ்கோப், ஃபாரின் லொகேஷன் எல்லாம். இதுக்காகவே உடம்பை குறிச்சு எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். என் ரோலை ரொம்ப பேர் ஃபீல்ட்ல கேட்டு கோட்டை விட்டுட்டாங்க. எல்லோருக்கும் எனக்கு கிடைச்சிருச்சேன்னு பொறாம. அவங்கள யாராவது ஒருத்தர் எழுதியிருக்கலாம்னு நீ நினைக்கிற. அதான் வெறும் பயமுறுத்தல் கடுதாசி. இருந்தாலும் உன்னை ஒரு வார்த்தை கேட்டுடலாம்னு. கணேஷ், வெள்ளிக்கிழமை உன்னால வர முடியுமா பூஜைக்கு? எத்தனை மணிக்கு? காலையில 9 மணிக்கு. நீ இருந்தா எனக்கு கொஞ்சம் தெம்பா இருக்கும். என்னதான் வெத்து கடுதாசியா இருந்தாலும் உயிருக்கே ஆபத்துன்னு எழுதியிருக்கு. எனக்கு கொஞ்சம் தயக்கமா தான் இருக்கு. பயம் இல்லை, தயக்கம். பிரியா, அந்த லெட்டரை நான் வச்சுக்கலாமா? ஓகே, கவலைப்படாத, நான் வெள்ளிக்கிழமை வரேன். உன் பேர் என்ன? சின்னி. ஸ்வீட் நேம். படிச்சிருக்கியா? 8வது படிச்சிருக்கேன் அண்ணா. அண்ணாவா? யார், நானா? சேச்சா, சின்னி. போன வருஷம் ஒரு பெரிய கண்டத்திலிருந்து தப்பிச்சேன். நீ சரிதானே? தப்பு எனக்கு ஒண்ணுமே ஆகலையே. வசந்த், வா போகலாம். இருவரும் காரில் ஏறிக்கொள்ள வசந்த் சொன்னான், பாஸ், லெட்டரை பத்தி அனாவசியமா கவலைப்பட வேண்டாம்னு தோணுது. அனாமத்து கடிதாசி இது. இல்ல வசந்த். ஏன்? கடிதத்தின் எழுத்துக்களை பாத்தியா? என்ன? பாரு. வசந்த் அதை மறுபடியும் பிரித்து பார்த்தான். பார்த்தா பொம்பளை கையெழுத்து மாதிரி இருக்கு. சொல்ல முடியாது. கையெழுத்து சற்று பின்னால் சாஞ்சி ஏறக்குறைய மல்லாந்திருக்கு. பெண்களுக்கு இந்த மாதிரி கையெழுத்து இருக்கும்.
வாஸ்தவம்தான். ஆண்களில் இந்த வகை கையெழுத்து இருக்கிறவங்க கொஞ்சம் அபாயகரமானவங்க, மனசுல ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் அவஸ்தை இருக்கிறவங்கன்னு வகைப்படுத்துவாங்க. எனக்கு என்னவோ வசந்த், இது வெறும் பயமுறுத்தல் மட்டும் இல்லைன்னு தோணுது. பிரியாவுக்கு போன் பண்ணி போலீஸ் கிட்ட பாதுகாப்பு கேட்க வைக்கலாம். நம்மை பாதுகாப்பா இருக்கா கேட்டிருக்கா. அது இருக்கட்டும், இந்த காமக்கணைங்கிற பிக்சர் பத்தி ஏதாவது தெரியுமா உனக்கு? தெரியும் பாஸ். ANK எழுதின நாவலை படமாக்குறாங்க. இதுல பிரியாவுக்கு ஒரு புது மாதிரியான ரோல். தன்னை கொடுமைப்படுத்தின உபயோகிக்காத கணவனை சந்தர்ப்பவசத்தில் மனைவி கொன்னுடுறா. பிரியா இதுவரைக்கும் செஞ்சிட்டு இருந்த ரோல்களில் இருந்து முற்றிலும் மாறுபட்ட பாத்திரம். ரொம்ப சேலஞ்சிங் ரோல்னு சொல்றாங்க. இதுக்கு ஃபீல்ட்ல உள்ள அத்தனை ஹீரோயினும் ஆசைப்பட்டிருக்காப்ல. கடைசியில பிரியாவுக்கு கிடைச்சிருக்கு. அதனால பொறாமையில யாராவது எழுதிவிட்ட கடிதமா தான் இருக்கும். தன் அலுவலகத்திற்கு வந்ததும் கணேஷ் ராஜேந்திரனுக்கு டெலிபோன் செய்தான். என்ன, அந்த சினிமா தியேட்டர் ஆசாமி பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? இன்னும் இல்ல கணேஷ், நாளைக்கு சாயங்காலம் தான் ஏதாவது தெரியும்னு எதிர்பார்க்கிறேன். உறவுக்காரங்க அந்த ஆளை காணோம்னு முழிச்சுட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரப்பதான் தெரியும். ஏதாவது முக்கியமா தெரிஞ்சா எனக்கு போன் பண்ணி சொல்லுங்க ராஜேந்திரன். அப்புறம் சரி, பிரியாவை பற்றி சொல்லலாமா என்று யோசித்தான். இல்லை, அதற்கு இன்னும் வேலை வரவில்லை. அந்த கடிதம் வெற்று பயமுறுத்தல் தான், யாரும் செயல்படுத்த போவதில்லை என்று கணேஷ் ஜன்னலுக்கு வெளியே பார்த்தான். உன்னை கண்ட நேரமெல்லாம் பேனரில் சாயம் போன பிரியா சிரித்துக் கொண்டிருந்தாள். மறுதினம் ஏறக்குறைய அதையெல்லாம் மறந்தே போய்விட்டான். கணேஷின் தினசரி வக்கீல் வாழ்க்கையில் அன்றைய தின வழக்குகளும் அவைகளுக்கான தயார் செய்ய வேண்டிய சாட்சியங்களும் காகிதங்களும் அவன் மனதில் வியாபித்துக் கொண்டன. அவ்வப்பொழுது முன்தினம் ஹாஸ்பிட்டலில் பார்த்த முகம் நினைவில் பளிச்சிட்டது. நீ யார்? ராமகிருஷ்ணாவில் டிஃபன் சாப்பிட்டு விட்டு நேராக கோர்ட்டுக்கு போய்விட்டான். சாமிநாத ஐயரிடம் அர்ஜென்மெண்ட் வாங்கி கொண்டான். தன் சேம்பருக்கு வந்து 11 மணிக்கு துவங்க வேண்டிய காளிமுத்து சடையன் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு வேல் ஆழ்ந்தான். வசந்த் வரி கட்ட கார்ப்பரேஷன் ஆபீஸிற்கு போயிருந்தான். அலுவலக வாசலில் ஆளாரவம் கேட்டிருந்தான் கணேஷ். கருத்த இளைஞன் ஒருவன் நின்று கொண்டிருந்தான். யாரு? நீங்க தானா கணேஷ்? ஆமாம். பிரியா அம்மா உங்க கூட காலையில இருந்து டெலிபோன்ல பேசுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. கிடைக்காம உங்களை நேர்ல போய் அழைச்சிட்டு வர சொன்னாங்க. என்ன விஷயம்? ஒன்னும் சொல்லல. உடனே அவர் எங்க இருந்தாலும் கூட்டி வந்துருன்னாங்க. கணேஷ் யோசித்தான். டெலிபோன் நம்பர் தெரியுமா ஐயா? 663321. பிரியா. கணேஷ், என்ன விஷயம்? கணேஷ், ஒண்ணு எங்கெல்லாம் தேடுறது, எத்தனை டெலிபோன் செய்யறது? ஏன் இன்னைக்கு இன்னொரு கடிதாசி வந்திருக்கு. எனக்கு கொஞ்சம் கவலையா இருக்கு. என்ன எழுதிருக்கு கடிதாசில? கொஞ்சம் இரு, கொண்டு வந்து படிச்சு காட்டுறேன். மௌனம். கணேஷ் சற்று நேரம் யோசித்தான். மற்றொரு கடிதாசி, மற்றொரு பயபடுத்தலாகத்தான் இருக்கும். பீதியை உண்டாக்குவதற்காக டெலிபோன் மறுபடியும் உயிர் பெற்றது. படிக்கிறேன், கேளு கணேஷ். நாளைய தினம் நீ அந்த படத்தில் நடிப்பதை ரத்து செய்து விட்டதாக செய்தி வெளிவர வேண்டும். இல்லை என்றால் நீ காலி. 2ஆம் எச்சரிக்கை. அவ்வளவுதான். அப்புறம் அசிங்கமா ஒரே ஒரு பக்கம் பூரா அதே கையெழுத்தா? அதே மாதிரிதான் இருக்குன்னு ஞாபகம். முதல் கடிதாசி உங்ககிட்ட தானே இருக்கு. சரி பிரியா, நான் உன்னை சாயங்காலம் வந்து பாக்குறேன். எனக்கு இப்போ ஒரு கேஸ் இருக்கு. கணேஷ், என்னால ஒப்பந்தத்தை மீற முடியாது. மீறினா என் கரியர் முழுக்க போயிடும். இது ஏதோ வேண்டாதவங்க செய்யற குறும்புன்னு எனக்கு படுது. கவலைப்படாத பிரியா, நான் வரேன். அவசரப்பட்டு எதையும் கேன்சல் செய்ய வேண்டாம். சரி, நான் உனக்காக வெயிட் பண்றேன். வீட்டுல தானே இருப்பேன். வீடு தெரியும்ல? பழைய வீடு தானே தெரியும். கட்டாயம் வா. பிரியாவின் டிரைவரை அனுப்பிவிட்டு வசந்துக்கு காத்திருந்தான் கணேஷ். அவன் மனத்தின் ஓரத்தில் ஒரே ஒரு விஷயம் உறுத்தியது. விஷயத்தை தான் கொஞ்சம் விளையாட்டாக எடுத்துக்கொள்கிறோமோ என்கிற அச்சம் ஏற்பட்டது. நாளைய தினம் இன்னும் ஒரு நாள் சமயம் இருக்கிறது. அதற்குள் ஒன்றும் நடக்காது. அதற்கு அப்புறமும் ஒன்றும் நடக்காது. வசந்த், எங்கடா போயிட்ட? பிரியா மறுபடியும் டெலிபோன் செஞ்சா. சாயங்காலம் அவங்க வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்கேன். மற்றொரு கடிதாசி. நான் நினைச்சேன் பாஸ், என்ன எழுதியிருந்ததாம்? நாளைக்கு செய்தி வரணுமாம். அந்த படத்துல நடிக்கிறது கேன்சல் செஞ்சாச்சுன்னு. என்ன படம் அது? காமக்கணை. இல்லன்னா நீ காலைன்னு 2ஆவது எச்சரிக்கை. பாஸ், கேஸ் கொஞ்சம் சுவாரஸ்யமா வந்துகிட்டு இருக்கு. சுவாரஸ்யமா? வசந்த், நாம இதை ரொம்ப சோலோவா வாசிச்சா அவளுக்கு ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா விபரீதமா போயிடும். எனவே ராஜேந்திரன் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடணும். அதுதானே? அதான். நாளைக்கு சொல்லிடலாம் பாஸ். இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் விசாரிக்கலாம். எனக்கு என்னவோ அந்த சின்னி பொண்ணை இன்னும் கொஞ்சம் ஆழமா விசாரிக்கணும் தோணுது. ஷட்டப். தெரியுமே, நேத்திக்கே கண்ணை வச்சிட்டியே. பிரியாவின் வீட்டு முகப்பில் அந்த மங்கோலியன் முகம் மாறியிருந்தான்.
முன்னே பார்த்தவனின் மச்சானாக இருக்கலாம் என்று யோசித்தான். முன்பிருந்த கார்டினாவை காணோம். பென்ஸ் இருந்தது. போர்டிகோவில் ஒரு நிருபர் காத்திருந்தார். கதர் துண்டு போட்டுக்கொண்டு வம்புக்கு அலைந்து கொண்டிருந்தார். நமஸ்காரம் அண்ணா என்றார். நமஸ்காரம் என்று முணுமுணுத்தான் கணேஷ். நீங்க யாரு? ஏவி பிக்சர்ஸா? ஆமாம். உங்க பேரு? தேசாய். ஹிந்தி பிக்சரா? இல்லை, தெலுங்கு. பிரியா இப்ப வருவாளா? வசந்த், பிரியா லொகேஷனுக்கு போயிருக்கா என்றான். ஐயோ, எங்கே? பெங்களூருக்கு. நாளைக்கு காலையில தான் வரதா பேச்சு. பிரியா வந்து ஹலோ கணேஷ் என்றாள். இருவரும் நிருபருக்கு டாட்டா காட்டி விட்டு உள்ளே சென்றார்கள். நிருபர் கோபத்துடன் பொய் ஜோடிக்க கிளம்பினார். பிரியாவின் அறையில் இன்னும் பற்பல கேடயங்கள் சும்மா இருந்தன. லண்டன் டவரின் ஸ்டிக்கர் ஒன்று ஃப்ரிட்ஜில் ஒட்டி இருந்தது. பிரியா அப்பொழுது சின்னியை அழைத்து டிஃபன் கொண்டு வருமாறு சொன்னாள். சின்னி வந்ததும், வசந்த், ஹலோ சின்னி, இன்னைக்கு என்ன டிஃபன் என்றான். சின்னி, பஜ்ஜி அண்ணா என்றாள். இந்த அண்ணா பிசினஸை விட்டுரு. நான் என்ன உனக்கு அண்ணாவா? எல்லாவங்களையும் அண்ணனா மதிக்கிறது தானே தமிழர் பண்பாடு. வசந்த் கண்களில் பொய் மயக்கம் காட்டி, மை காட், உனக்கு நிறைய தெரிய வேண்டியிருக்கு. எந்த ஊர் நீ? வசந்த், கீப் குவைட். பிரியா, அந்த லெட்டர் எங்க? கடிதத்தை படித்ததும் நிமிர்ந்தான். டெலிபோனில் படித்த அதே வாக்கியங்கள் தான். இறுதியில் ஒரு வட்டத்திற்குள் வி என்று வரைந்திருந்தது. அதன் கீழ் ஆங்கிலத்தில் ஸ்க்ரூ யூ. ஸ்க்ரூ யூவாம். சரியான கிராக்கு தான் இந்த கடிதாசி எழுதியிருக்கான். என்ன கணேஷ், எனக்கு நாளைக்கு அவுட்டோர் இருக்கு, போகலாமா? கேன்சல் பண்ணிடட்டுமா? கணேஷ் யோசித்தான். கேன்சல் பண்ணிட முடியுமா? ப்ரொடியூசர் ரொம்ப தெரிஞ்சவர். நாளைக்கு ரஜினி கால் சீட் வேற கிடைக்காம வேற பார்ட்டி என்னை கேட்டுட்டு இருக்காங்க. சுலபமா கேன்சல் பண்ண முடியும். அப்போ ஒன்னு செய் பிரியா, வெள்ளிக்கிழமை வரைக்கும் அதிகமா வீட்டை விட்டு வெளியே போகாம இரு. எதுக்கும் ஒரு பத்திரத்திற்கு, ஜாக்கிரதைக்கு தான். ஏன் கணேஷ், அந்த ஆள் ஏதாவது செஞ்சிருவான்னு நினைக்கிறியா? ஸ்க்ரூ யூனா என்ன அண்ணா என்றால் சின்னி கவலையுடன். அதெல்லாம் சொன்னா தெரியாது, செய்து காட்டினாத்தால் புரியும். ஷட் அப் வசந்த் என்று அதட்டினான் கணேஷ். எனக்கு என்னவோ அந்த விவகாரம் ஒரு ஜோக் மாதிரி தான் படுறது. பெரிய படம் ஒண்ணு பூஜை போடுறதுக்கு முன்னால இந்த மாதிரி சின்ன சங்கடங்கள் எல்லாம் சகஜம். கேஸ் போடுறேன்னு சொல்லுவாங்க. அதே போல இன்னொரு படத்தை ஒப்புக்கு ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. கொன்னுடுவேன்னு பயமுறுத்தல் இது வரைக்கும் ஏற்பட்டிருக்கா பிரியா? இல்லை, இதுதான் முதல் தடவை. அதுக்குத்தான் முன்னெச்சரிக்கையா நீ ஜாக்கிரதையா வீட்டுல இருக்கிறது நல்லது. சரி கணேஷ், நீ சொன்னதை அப்படியே கேட்கறதுக்கு நான் தயார். மிஸ்டர் வசந்த், நீங்க கொஞ்சம் ஹாலுக்கு போறீங்களா? கணேஷ் கூட கொஞ்சம் பர்சனலா பேசணும். வசந்த் அப்பொழுது சின்னியிடம், சின்னி வா, எனக்கு தோட்டம் காட்டு என்றான். சின்னி சரி அண்ணா என்றதும், இன்னொரு தடவை நீ என்னை அண்ணான்னு கூப்பிட்ட என்ற வசந்த் அதட்டி கொண்டே சென்றான். பிரியா இப்பொழுது கணேஷின் அருகில் வந்தாள். ஃப்ரூட் பர்ஃபியூமின் வாசனை அவளுக்கு முன்பே வந்திருந்தது. கணேஷ் அவளிடம், கடுதாசியோட மறுபாதி எங்க என்றான். பிரியா ஆச்சரியத்துடன், எப்படி தெரிஞ்சின்ற என்றாள். கடுதாசியை நீ கிழிச்சிருக்க விதத்தில் இருந்தே டெலிபோன்ல பேசுற பொழுது என்னென்னவோ அசிங்கமா எழுதியிருந்தான்னு சொன்னியே, எனக்கு காட்டின கடிதாசில அப்படி ஒன்னும் வாசகங்கள் இல்லை. இப்பொழுது காட்டு. கணேஷ் ரொம்ப வரசமா எழுதியிருக்கான். கணேஷ் அதை படித்து முடித்து விட்டு நெற்றியை சுரிந்து கொண்டான். திஸ் மேன் இஸ் டிமாண்டட் என்றாள். எனக்கு வேண்டாதவங்க வேணும்ட்டே இவ்வளவு அசிங்கமா ஆபாசமா எழுதி அனுப்பிச்சிருக்காங்க கணேஷ். அவங்களுக்கு எல்லாம் பொறாமை கணேஷ். என்னை எப்படியாவது அந்த படத்துல இருந்து விளக்கணும்னு என்னை கீழ்த்தரமா வழிகளை எல்லாம் உபயோகிக்கிறாங்க பாத்தியா? கணேஷ், எனக்கு என்னவோ அப்படி தோணலை. இந்த கடிதத்தை எழுதுனது உன்னை வேண்டாதவங்க இல்லை, வேண்டவங்க. புரியல? பிலிம் ஃபிளீட்ல யாரு உனக்கு எதிரின்னு திட்டவட்டமா சொல்ல முடியுமா பிரியா? பல பேர். யாராவது ஒரு ஆசாமி எல்லாரையும் விட ஜாஸ்தியா உன்னை வெறுக்கிறானா? இந்த படத்துல நீ நடிக்கிறதுனால பெருத்த ஏமாற்றம், மானவங்கம், பண நஷ்டம் ஏற்பட்டவங்கன்னு யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? இருக்கா, ஸ்ரீகலான்னு இன்னொரு ஆக்ட்ரஸ். நான் போய் அவங்களை பாக்குறேன். எதுக்காக பொறாமைப்படணும்? இப்ப ஃபீல்ட்ல எல்லாருக்கும் இடம் இருக்கு. நீயும் 100 நாள் ஓடலாம், நானும் ஓடலாம். உனக்கு திறமை இருந்தா காட்டேன். கணேஷ், நீ அவளை போய் பார்த்து இன்னும் ஒரு தடவை இந்த மாதிரி கடிதாசி எழுதி வச்சு பயம் காட்டினா முதல்ல அவதானான்னு பாக்கலாம் பிரியா. வேற யாராவது? அவ 2வது புருஷன் ஒருத்தன் இருக்கான், அவன் தான் எல்லாம் சொல்லி கொடுக்கறான். இந்த கலா குரூப்பை விட்டா வேற யாராவது? ஆனந்தராஜன்னு ஒருத்தர், அவர் படத்துக்கு நான் கையெழுத்து போட்டிருந்தேன். காம கணக்காக அதை கேன்சல் பண்ணிட்டேன். இந்த மாதிரி சில்லறை விரோதிங்கன்னு பார்த்தா நிறைய பேர் இருக்காங்க கணேஷ். எனக்கு என்னவோ ஸ்ரீகலா குரூப் தான் இதை செஞ்சிருப்பாங்கன்னு படுது.
கவலைப்படாத, நான் போய் இந்த ஸ்ரீகலாவை பாக்குறேன். எதுக்கும் நாளைக்கு நீ வெளியே எங்கேயும் போக வேண்டாம். வெள்ளிக்கிழமை வரைக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இரு பிரியா. கணேஷ் அந்த கடிதத்தை தன் பையில் திணித்து கொண்டு ஹாலுக்கு வந்தான். அப்பொழுது வசந்த் சின்னியின் இடது கையை தன்பால் இழுத்து வைத்துக் கொண்டு கைரேகையுடன் மற்ற சில விஷயங்களையும் பார்த்து கொண்டிருந்தான். பாக்கியை அப்புறம் பார்த்துக்கலாம், வரியா வசந்த்? காரில் ஏறியவுடன் கணேஷ் வசந்திடம், ஸ்ரீகலா யாரு? ஸ்ரீகலா ஆக்ட்ரஸ் நினைக்கிறேன், அவளை பாக்கணும். எதுக்கு பாஸ்? அவன்தான் இந்த கடிதாசுகளை எழுதி வச்சிருக்க முடியும்னு பிரியா நினைக்கிறான். 2 பேருக்கும் பப்ளிக்காவே சண்டை உண்டு. ஆனா இதெல்லாம் பப்ளிசிட்டி ஸ்டண்ட்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். மறுதினம் காலை கோர்ட்டுக்கு போவதற்கு முன்பு இந்த ஸ்ரீகலா விவகாரத்தை முடித்து விடலாம் என்று தீர்மானித்து போக் ரோட் பகுதியில் தென்பகுதியில் இருந்த அந்த நடிகையின் வீட்டுக்கு சென்றார்கள். வாசலில் கேட் மூடப்பட்டு இருந்தது. ஹார்ன் அடித்தான். பக்கத்து கதவு திறந்து வெளிப்பட்ட ஆசாமி, யார் வேணும் என்றான். ஸ்ரீகலாவை பார்க்கணும், அவங்க பம்பாய்க்கு போயிருக்காங்க, வர 6 நாள் ஆகும். பரவாயில்ல, அவசரமா ஒரு 5 நிமிஷம் பார்க்கணும்னு தகவல் சொல்லுங்க, பம்பாயில இருந்து திரும்பி வந்துருவாங்க. பேர் கணேஷ், பிரியா அனுப்பிச்சிருந்து வச்சிருக்கிறதா சொல்லுங்க. ஒரு நிமிஷம். வசந்தும் கணேஷும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்துக் கொண்டார்கள். சற்று நேரத்துக்கு கதவு திறந்து அவர்கள் அனுமதிக்கப்பட்டனர். டெலிவிஷன் பொருத்தி இருந்த ஹாலில் அவர்கள் அரை மணி நேரம் காத்திருந்தார்கள். மேற்கத்தியர்களுடன் டிஸ்மேட்ச் கேட்பாரற்று நடந்து கொண்டிருந்தது. ஹாலில் ஸ்ரீகலா அவள் கணவன் அன்புடன் கட்டிக்கொண்டு கன்னத்தோடு கண்ணம் ஒட்டி கொண்டு பெரிய போட்டோவில் சிரித்தாள். அந்த கணவன் முதலில் வந்தான். அப்போதுதான் தூங்கி எழுந்திருக்க வேண்டும். கண்களில் தெரிந்தது. பல் தேய்க்காமல் ஒரு சிகரெட் பற்ற வைத்துக் கொண்டு பனியன் இல்லாமல் ஷர்ட் அணிந்து கொண்டு கண்களில் மிகுந்த விரோதத்துடன் என்ன வேணும் என்றான். சிம்பிள். நீங்க தான் அந்த பிரியாவுக்கு இந்த லெட்டர் 2 எழுதியிருந்தீங்கன்னா யூ ஆர் வேஸ்டிங் யுவர் டைம். என்ன லெட்டர்? கணேஷ் விபரித்தான். சிரித்துக் கொண்டிருந்தவன் முகத்தில் தசைகள் மெல்ல இறுகின. ராஜலட்சுமி என்று கூப்பிட்டான். ஸ்ரீகலா வந்தாள். இருவரும் தெலுங்கில் பேசிக் கொண்டார்கள். ஸ்ரீகலாவை பார்த்ததும் சினிமாவின் சாகசங்கள் அத்தனையும் புரியும். அவள் முகத்தில் மெலிதான பற்கள் இருந்தன. மாநிறத்தில் தான் இருந்தாள். இத பாருங்க சார், எனக்கும் அவருக்கும் எந்தவித போட்டியும் கிடையாது. என் பிக்சர்ஸும் 100 நாள் ஓடுது, அவ பிக்சர்ஸும் 100 நாள் ஓடுது. அவ சிங்கப்பூர் போனா, நான் அமெரிக்கா போறேன். 2 பேரும் எல்லா ஹீரோஸ் கூடவும் ஆக்டிங் பண்ணிட்டோம், புக் பண்ணிட்டு இருக்கோம். எனக்கும் 40 பிக்சர்ஸ் புக்கா இருக்கு. இது நடுவுல பத்திரிகைக்காரங்க கிளப்பி விடுற சண்டை. என்கிட்ட ஒண்ணு கேட்டு வச்சுக்கிட்டு அவகிட்ட ஒண்ணு சொல்லிக்கிட்டு சிண்டு முடியறாங்க. இத வச்சுக்கிட்டு தான் இந்த மாதிரி பயம் காட்டி லெட்டர் எழுதுவேன்னு இமேஜின் பண்ணிக்கிட்டா. ஐ பிட்டி ஹர். எனக்கு காமக்கணையில நினைக்கிற ஆசை இருந்தது. பவர்ஃபுல் ரோல். பிரியாக்கா நல்லா செய்யட்டும். நீங்க போய் இப்படியே சொல்லிடுங்க. என்னை பொறுத்த வரையிலும் எனக்கு எந்த விரோதமும் கிடையாது. உங்க படம் நல்லா ஓடுதாமே. என் படமா? ஓ காட். ஸ்ரீகலாவின் பேச்சில் ஆதாரமாக வாய்மை தெரிந்தது. சாரி, நீங்க என்ன தப்பா நினைச்சுக்க கூடாது. எனக்கு இதெல்லாம் தெரியாது. என்னுடைய அப்ரோச் ரொம்ப டைரக்ட். உங்க மேல சந்தேகம் இருக்குன்னு தான் பிரியா சொன்னா. இருந்தா உடனே நேரே வந்து பார்த்து சந்தேகத்தை தீர்த்துக்கிறது நல்லது இல்லையா? இங்க வந்தா சூழ்நிலை வேற மாதிரி இருக்கிறது. இப்ப சந்தேகம் இல்லையே? இல்லை. நீங்க சந்தேகப்பட்டாலும் நாங்க ஒன்னும் எதிர்வாதம் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. எங்களுக்கு டைம் இல்ல. நீங்க இப்ப இங்க வந்து எத்தனை நேரம் ஆச்சு? 15 நிமிஷம். 15 நிமிஷமும் டெலிபோன் ஓஞ்சுதா? அடிச்சுக்கிட்டு தான் இருந்தது, கவனிச்சேன். எல்லோரும் ப்ரொடியூசருங்க. 1989 கால் ஷீட் கேட்டுட்டு இருக்காங்க. இவளுக்கு எதுக்கு சார் பொறாமை? ஸ்ரீகலாவின் வீட்டை திரும்பும் பொழுது காரில் சரியானபடி வாரிட்டாங்க பாஸ் என்றான். கணேஷ் மௌனமாக கார் ஓட்டிக் கொண்டிருந்தான். ஏதாவது ஐடியா யோசிக்கிறீங்களா? மௌனமா இருக்கீங்களே. இல்லை, ஆனா அந்த ஸ்ரீகலாவுக்கும் இந்த கடிதங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது, தெளிவா தெரியுது. வசந்த் செய்தித்தாளை எடுத்து பிடித்தான். ஹலோ, மறுபடியும் நம்ம ஃப்ரெண்ட். யாரு? சினிமா தேட்டர்ல இருந்து போனானே, அவன் போட்டோ வந்திருக்கு. மை காட், பாடியை போட்டோ எடுத்துட்டு போட்டிருக்காங்களே. என்னது அறிவிப்பு? இந்த படத்தில் காணப்படுபவர் யார் என்று அடையாளங்கள் தெரிந்தவர் உடனே காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அப்படின்னா இதுவரைக்கும் அவங்களுக்கு அவன் யாருன்னு தகவல் தெரியலன்னு தெரியுது. பிணத்தை போட்டோ எடுத்தா பயமா இருக்கு பாஸ். அதுல இருந்து அடையாளம் கண்டுபிடிப்பாங்களா? சொல்ல முடியாது. மேலும் சட்டை கலர், செருப்பு, கிராப்னு மேல் வர்ணனைகள் வேற கொடுத்திருக்காங்களே. பாஸ், அவன் எதுக்காக நம்ம அட்ரஸை பையில வச்சிருந்தான்னு தெரிஞ்சுக்க ஆவலா இருக்கு. சாயங்காலம் ஒரு நடை ராஜேந்திரனை போட்டு பாத்துட்டு வந்துடலாம் என்ன? அவனை பத்தி கொஞ்சம் யோசிச்சேன் பாஸ். எவனை பத்தி?
சினிமா தியேட்டர்ல பிராணனம் விட்டவனை சொல்லு. 25வது வாரம் ஓடுற உன்னை கண்ட நேரமெல்லாம் பிக்சருக்கு மேட்னி ஷோவுக்கு வர ஆசாமி எப்படிப்பட்ட ஆசாமியா இருக்க முடியும்? அதையும் நீயே சொல்லு. அதுவும் புதன்கிழமை மத்தியானம். அவன் வேலை இல்லாதவனா இருக்கலாம், அல்லது இர்ரெகுலர்லி எம்ப்ளாய்டு. அப்புறம் அவனுக்கு பிரியாவுடைய படம் பிடிச்சிருக்கலாம், அல்லது இந்த உன்னை கண்ட நேரம் எல்லாம் பிடிச்சிருக்கலாம். குட், மேல சொல்லு. நான் இன்னும் கொஞ்சம் லாங் ஷாட்டா போனா இந்த உன்னை கண்ட நேரம் எல்லாம்ங்கிற படம் வெற்றி பெற்றதற்கு காரணம் என்னன்னு அலசி பார்த்து அதையும் அந்த ஆசாமியையும் கனெக்ட் பண்ணா, கற்பு, தாய்மை, கட்டின புருஷன் என்னதான் தப்பு பண்ணினாலும் அவன் கிட்ட அன்பும் விசுவாசமும் மாறாத ஒரு ஆதர்சமான தமிழ் பெண்ணை பெற்றின கதை. இந்த மாதிரி கேரக்டர் அவனுக்கு பிடிச்சதாக இருக்கலாம். கணேஷ் சிரித்து, இப்படியே யோசிச்சுக்கிட்டு போனா அவன் பேரை கூட கெஸ் பண்ணிடுவ போல இருக்கே. ஆனா இதுல இருந்து ஒண்ணு பாத்தியா வசந்த்? என்ன? நீ சொல்ற குணாதிசயங்கள் இறந்து போனவனுக்கு மட்டும்தான் பொருந்துமா? பின்ன அவனை கொலை செஞ்சவனுக்கும் பொருந்தாதா? இல்ல பாஸ், என்னை பொறுத்த வரையில் கொலை செஞ்சவன் இவனை துரத்திக்கிட்டு இவன் பின்னாடியே வந்திருக்கான்னு தான் தோணுது. எனக்கு என்னவோ அப்படி தோணல வசந்த். ஏன்னு தெரியல. ஒரு விதத்துல சொல்ல போனா இன்ஸ்டிங்க்ட். கார் நீதிமன்றத்திற்குள் நுழைய இருவரும் தற்காலிகமாக 2 விவகாரங்களை மறந்து போய் அன்றைய சட்ட சண்டைகளுக்கு தயாரானார்கள். சாயங்காலம் உதவி கமிஷனர் ராஜேந்திரனின் அலுவலகத்திற்கு 2 பேரும் சென்றார்கள். சரியான சமயத்துல வந்தீங்க கணேஷ். உங்களுக்காகத்தான் டெலிபோன் செய்யணும்னு விரலை எடுத்தேன். வந்துகிட்டு இருக்கீங்க, உட்காருங்க. ராஜேந்திரன் தன் பச்சை பென்சிலால் ஒரு பெல்லை அழுத்த ஒரு கான்ஸ்டபிள் மிக விரைப்பாக வந்து சலாம் அடித்தான். அந்த ஆளை வர சொல்லியா? அப்புறம் காஃபி சாப்பிட கொண்டு வா. மிக அமைதியான அலுவலகம். நகரத்தின் ஆரவாரத்திற்கும் குற்றங்களுக்கும் இங்கே இருக்கும் மௌனத்திற்கும் சரிப்பட்டு வரவில்லை. பச்சை பெயிண்ட் அடித்து சுவரில் அலமாரி பூராவும் பதக்கங்கள் அடுக்கியிருந்தன, புத்தகங்கள் அடுக்கியிருந்தன. எல்லாம் சட்டம், குற்றம், பொருளாதாரம், அரசியல், தத்துவம். உள்ளே வந்தவனுக்கு 25 வயது இருக்கும். மீசை, தாடி, தலைமுடி எல்லாம் காட்டுத்தனமாக வளர்ந்திருந்தாலும் அவைகளை வருவதற்கு முன்பு சற்று கவனித்து தள்ளி வாரி இருக்கிறான் என்பது தெரிந்தது. வெளிர் நீளத்தில் ஜாக்கெட் அணிந்து அதன் ஜிப் திறந்திருக்க டி ஷர்ட்டில் எக்காலஜி என்று எழுதியிருந்தது. சிகரெட் குடிப்பவன் என்பது அறைக்குள் அவனுடன் வந்த வாசனை தெரிவித்தது. ராஜேந்திரனை நேராக பார்த்தான், உட்கார்ந்தான். கணேஷ், வசந்த் இருவரும் இருப்பதை மதிக்கவில்லை அவன். பேப்பர்ல விளம்பரம் பார்த்தேன். இந்த ஆள் என் ரூம்மேட். இவனை நான் 2 நாளா தேடிக்கிட்டு இருக்கேன். விளம்பரத்தை பார்த்ததும் உடனே போலீஸ்க்கு தகவல் கொடுக்க வந்துட்டேன். என்ன சார் ஆச்சு? ஏதாவது ஆக்சிடென்ட்? ஆள் இறந்துட்டான், மர்டர்னு நினைக்கிறோம். ஓ காட், அந்த போட்டோவே ஒரு மாதிரி இருந்துச்சு. ஓ மை காட், எப்படி சார் ஆச்சு? சினிமா தியேட்டர்ல செத்து கிடந்தான். ஹி வாஸ் ஸ்ட்ராங்குலேட்டட். உங்க பேர் என்ன? என் பேர் திருவேங்கடம். செத்து போனவன் பேரு சேகர். 2 பேரும் டி நகர்ல ரூம் எடுத்திருக்கோம். அட பாவி, போயிட்டானா? அந்த ஆள் என்ன தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தான்? வேலை இல்லாம தான் இருந்தான். அப்பப்போ டைப்ரைட்டிங் ஜாப் ஒர்க் செஞ்சிட்டு இருப்பான். காசுக்கு அலைஞ்சான். நான் தான் அப்பப்போ ஏதாவது 5-10 கொடுத்துட்டு இருந்தேன். நீங்க? நான் யூனிட்டி பேங்க்ல காம்டா மீட்டர் ஆபரேட்டர். அன்னைக்கு சினிமா போறதா சொன்னாரா உங்ககிட்ட? இல்ல, எங்கேயோ புஸ்தக கடைக்கு போறதாகவும் மவுண்ட் ரோட்ல பிஜேபி பில்டிங் பின்னாடி ஏதோ ஒரு ஆபீஸ்ல டைப் அடிக்க போவதாகவும் சொன்னான் சார். அவ்வளவுதான் சார், ஆளை காணும். நான் அந்த ஆபீஸ்ல போய் விசாரிச்சேன். அவன் வரவே இல்லைங்கிறாங்க. 2 நாளா தேடுறேன். பேரண்ட்ஸ் லால்குடியில இருக்காங்க. ரூம் அட்ரஸ் இருக்கும். இன்னும் அவங்களுக்கு தெரியாதா? தெரியாது. சே, பாடி எங்க இருக்கு? ஜிஹெச் மார்ச்சுவரியில. நான் போய் பார்க்கலாமா? அழைச்சுக்கிட்டு போறேன். அப்புறம் மிஸ்டர் திருவேங்கடம், ஒரு விஷயம். கணேஷ்னு லாயர் பத்தி உங்க ஃப்ரெண்ட் எப்பவாவது பேசிக்கிட்டு இருந்தாரா? கணேஷ்? ஏன்? அவர் பையில கணேஷ்னு பெயருடைய அட்ரஸ் இருந்தது. இத பாருங்க, இவர்தான் கணேஷ். அவன் இப்பொழுதுதான் கணேஷை பார்த்தான். சிக்கனமாக சிரித்து, ஹலோ, என் பேர் திருவேங்கடம் என்றான். கை குலுக்கினான். ஐ எம் வசந்த். ஓ எஸ், உங்க 2 பேரை பத்தியும் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இன்ஃபேக்ட் சேகர் கிட்ட உங்க பேரை ஒரு தடவை சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்ப ஞாபகம் வருது. என்ன என்றார் ராஜேந்திரன். ஒரு தடவை அவனுக்கு ஏதோ பூர்வீக சொத்து விவகாரமா ஒரு லாயரை கன்சல்ட் பண்ணணும்னு சொன்னான். நான் தான் கணேஷ் பேரை சஜஸ்ட் பண்ணினேன். ஒருவேளை அன்னைக்கு கணேஷை பார்க்கத்தான் கிளம்பினானோ என்னவோ. சினிமாவுக்கு எதுக்கு போனான்? ஏன் சினிமாவுக்கு போக மாட்டாரோ?
ஜாஸ்தி போறதில்லை, பிரியா நடிச்சாத்தான் போவான். கணேஷும் வசந்தும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள, அந்த உன்னை கண்ட நேரமெல்லாம் படத்தை 5 தடவை பார்த்திருக்கான்னு எனக்கு தெரிஞ்சு 6வது தடவை அடிபட்டிருக்கான். ஸ்ட்ராங்குலேஷன்னா சொல்றீங்க? எனக்கு பதைக்குது சார். ஒரு விரோதி கிடையாது, சத்தம் போட்டு பேச மாட்டான். சச் a நைஸ் சாப். கைக்குட்டையை எடுத்து கண்ணை துடைத்து கொண்டான். சமாளிக்க முடியாமல் 2 நிமிஷம் அழுதான். அப்பா ரொம்ப வயசானவர், அக்கா ஒருத்தி. முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போய் பாடிய பாத்திரலாமா? சரி சார். கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா பேரண்ட்ஸ்க்கு தந்தி கொடுத்துடலாம், இல்லை டெலிபோன்ல பேசலாம். கணேஷ் வரீங்களா? ஓ நோ, நான் வரலைங்க, பார்த்தாச்சு. அந்த இளைஞன் கணேஷின் கையை மறுபடியும் குலுக்கி விட்டு, உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் என்றான். இருக்கீங்களா? இல்ல ராஜேந்திரன், நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் கேள்விக்குறியா இருந்த ஒரு விஷயம் தீர்ந்து போச்சு. அந்த ஆள் பையில என் விலாசம் எப்படி இருந்ததுன்னு தெரியாம இருந்தது. இப்ப மிஸ்டர் திருவேங்கடம் சொன்னதும் தெளிவாயிடுச்சு. நான் தாங்க ஒரு தடவை உங்க விலாசத்தை கொடுத்தேன் அவனுக்கு. அன்னைக்கு உங்களை பார்க்க வரதாத்தான் இருந்திருக்கணும் என்றார் திருவேங்கடம். ராஜேந்திரனை அலுவலகத்தை விட்டு வெளியே வரும்பொழுது கணேஷ் அடடா என்றான். என்ன பாஸ், பிரியா விவகாரத்தை பத்தி ராஜேந்திரன் கிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன், மறந்து போயிட்டேன் பாத்தியா? இப்ப சொல்லி என்ன பிரயோஜனம்? போலீஸ் பாதுகாப்பு கேட்டிருக்கலாமே. அப்புறம் போன் பண்ணலாம் பாஸ். இருவரும் மௌனமாக நடந்தார்கள். ராஜேந்திரன் ஜீப்பில் ஏறிக்கொள்ள அந்த இளைஞன் பின்புறத்தில் ஏறிக்கொள்வது தெரிந்தது. அங்கிருந்து ராஜேந்திரன் இவர்களை பார்த்து டாடா காட்டினார். அந்த இளைஞன் பின்புறத்திலிருந்து இவர்களை மரியாதையுடன் பார்த்து கொண்டே செல்வது தெரிந்தது. நல்ல பையன் என்றான் வசந்த். ஓ எஸ், ஒரு நண்பனுக்காக இவ்வளவு அழகவங்க அதிகம் பேர் இருக்க மாட்டாங்க. எங்க பாஸ் இந்த பக்கம் திருப்புறீங்க? டாக்டர் ரகுவை ஒரு நிமிஷம் பார்த்துட்டு போயிடலாம்னு. டாக்டர் ரகு கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரியில் மருத்துவ பிரிவில் ப்ரொஃபசர். அந்த கடிதத்தை படித்தார். கணேஷின் சிநேகிதர் நிமிர்ந்தார். என்ன கேட்கணும் உங்களுக்கு? இந்த கடிதாசியை எழுதினவனை பத்தி ஏதாவது சொல்ல முடியுமா? என்ன சொல்லணும்? ஆள் பார்த்தா எப்படி இருப்பான்னு தெரியணுமா? முடியாது. நான் அதை கேட்கல டாக்டர், மன்னிச்சுக்கோங்க. உங்க சப்ஜெக்ட்ல நான் குறுக்கிடக்கூடாது. இருந்தாலும் இந்த கடிதத்தினுடைய கையெழுத்தை பாருங்க, ஏறக்குறைய படுத்துக்கிட்டு இருக்கு. மனசுல ரொம்ப பாதிக்கப்பட்டவங்க கையெழுத்தை நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க. பார்த்திருக்கேன் கணேஷ், நீங்க சொல்றது கரெக்ட் தான். எமோஷனலா டிஸ்டர்ப் ஆனவன் கையெழுத்து இப்படி இருக்கும். ஆனா இதுல ஒரு சிக்கல். ரொம்ப சாதாரணமான நார்மலான ஆசாமிகள் சில பேருக்கும் இந்த மாதிரி கையெழுத்து இருக்கும். எக்ஸாக்டா சொல்ல முடியாது. ஆனா இந்த கடிதாசியோடைய உள்ளடக்கம் இருக்கு பாருங்க, அவன் எழுதியிருக்கிற வாக்கியங்கள் இருக்கு பாருங்க, அதுல நிறைய செய்தி இருக்கு. சொல்லுங்க. நிச்சயம் ஒரு ஆண் தான் எழுதியிருக்கான். இந்த ஆபாசத்துல ஆண்மை நிறைய இருக்கு. அப்புறம் பல இடங்கள்ல பிரியாவை தாயேன்னு அழைச்சிருக்கான். சின்ன பையன்னு கூட சொல்லலாம். பிரியாங்கிற சினிமா நடிகையை அல்லது சினிமாவில் அவன் நடிச்சு காட்டுற அந்த ஆதர்சமான பெண் பிம்பத்தை ஏதோ ஒரு தெய்வமா கூட மதிக்கிறான்னு எனக்கு படுது. அந்த விதத்துல இருந்து அவ விலகினா ரொம்ப கோபப்படுற டைப்புன்னு கூட சொல்லலாம். இது ஒரு பக்கம். மற்றொரு பக்கத்துல பிரியாவை தன்னுடைய ஆசை நாயகியா நினைச்சுக்கிட்டு அவளோட மானசீகமா படுக்கையில விளையாடுற வர்ணனைகளும் இருக்கு. அதீதமான அன்பு இருக்கு, அதீதமான வெறுப்பு இருக்கு. அவளை கட்டி அணைச்சுக்கணும்னு மோகம் தெரியுது, அணைச்ச கழுத்தை நெரிக்கணும்னு மூர்க்கமும் தெரியுது. மிகவும் மனத்துல அடிபட்ட ஆசாமியா இருப்பான் இவன். உடனே ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் பார்த்தாகணும். இந்த மாதிரி ஆசாமியை வெளியே உழவ விடுறதுல ஆபத்துன்னு சொல்லுவேன். கற்பனை பண்ணிட்டு இந்த மாதிரி கடிதம் எழுத முடியாது. இந்த ஆளை உடனே புடிச்சாகணும். ஏன் டாக்டர், உங்க அபிப்பிராயப்படி அவன் கொலை செய்யக்கூடியவன்னு நினைக்கிறீங்களா? ஆமாம். துரதிருஷ்டவசமா ஆள்னு யாருன்னு தெரியலையே. போலீஸ் கிட்ட சொல்லுங்க, உங்க மூளையை பயன்படுத்துங்க. ஏதாவது செஞ்ச இந்த ஆளை உடனே பிடிச்சிருங்க. அதுதான் நான் சொல்லக்கூடியது. டாக்டர், உங்க பரந்த அனுபவத்துல இந்த மாதிரி ஆசாமியோடைய பொது தோற்றம் எப்படி இருக்கும்னு உங்களால சொல்ல முடியுமா? பொது தோற்றம் பற்றி சொல்ல முடியாது. ஆனா உடல் அமைப்பு பிசியாலஜிக்கலா சில மாறுதல்கள் இந்த மாதிரி ஆசாமிகளுக்கு ஏற்படும். சில பழக்க வழக்கங்கள் இருக்கும். உதாரணமா, இவன் கொஞ்சம் டர்ட்டியா இருப்பான், நகத்தை கடிச்சு சிதிலமா வச்சுப்பான், ஷேவ் பண்ணிக்க மாட்டான், ஒரு ஆளோட பேசினா நேராவே பார்க்க மாட்டான், திடீரென்று தூர பார்வை பார்ப்பான். எவ்வளவு இருக்கு திட்டவட்டமா சொல்ல முடியாது. ஆனா ஒண்ணு மட்டும் தீர்மானமா சொல்லலாம், இவன் பிரியாவுடைய தீவிர விசரி.
அவளை தெய்வமா தாயா ஆசை நாயகியா மதிக்கிற ஒரு குழப்பமான பர்சனாலிட்டி. கணேஷ் தலையசித்தான். இந்த ஆளை கண்டுபிடிக்க வேண்டியது அவசியம். சுருக்கமா அதான் சொல்லுவேன். அதிக தாமதமானால் விபரீதமா ஏதாவது நிகழ்ந்திடும். எதுக்கும் பிரியாவையும் ஜாக்கிரதையா இருக்க சொல்லுங்க. அவங்க உடம்பு கொஞ்சம் ஊதி போயிட்டாலும் ஒரு நல்ல ஆக்ட்ரஸ் அவங்க என்று முடித்தார் டாக்டர். ஷூட்டிங்க்கு போயிருக்காங்க. எங்க? சரியா தெரியாத அருணாச்சலம்னு நினைக்கிறேன். வந்தா உடனே கணேஷுக்கு போன் பண்ணணும்னு சொல்லு. என்ன? சரிங்க. அவர் இருக்காரா வசந்த்? இல்லை. சரி வச்சிருட்டுங்களா? வச்சிரு. கணேஷ் டெலிபோனை வைத்தான். சின்னி உன்னை விசாரிக்கிறா. வசந்த் உடனே முகம் மலர்ந்தான். நீ இல்லன்னு சொல்லிட்டேன் வசந்த். அவனுக்கு முகம் வாடியது. என்ன பாஸ், நான் டெலிபோன்ல கூட பேசக்கூடாதா? ஆரம்பிச்சிட்டியா வசந்த்? எனக்கு இப்ப கேஸ் பாக்கணும். வசந்த், எனக்கு கொஞ்சம் கவலையா இருக்கு. டாக்டர் ரகு சாதாரணமா அப்படி பயமுறுத்த மாட்டார். பிரியாவுக்கு அந்த 2 கடிதங்களும் இண்டஸ்ட்ரியில உள்ளவங்க எழுதுனது இல்லைங்கிறீங்க. இல்லை, இது வேற விபரீதம். நீ அந்த 2வது கடிதத்தை படிச்சியா வசந்த்? படிச்சேன் பாஸ். ஹாரபிள். எவ்வளவு கொச்சையா, எவ்வளவு ஆபாசமா, அதே சமயம் எவ்வளவு உத்வேகத்தோட எழுதியிருக்கான் பாரு. அதை படிச்சதும் எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாதிரி எழுதக்கூடியவன் நிஜமாகவே செய்து காட்டிடுவானான்னு தோணுது. அவன் எதுக்காக பாஸ் இத்தனை வெறுப்பு பிரியா மேல? வெறுப்புன்னு சொல்ல முடியாது, ஒரு விதமான அப்சஷன். ஒவ்வொரு இடத்துல கண்ணே கண்மணியே, ஒரு இடத்துல தாயே, ஒரு இடத்துல பயங்கர கெட்ட வார்த்தையில எழுதியிருக்கான். ரொம்ப வினோதம். டாக்டர் பாட்டுக்கு சுலபமா சொல்லிட்டாரு. இவனை எப்படியாவது கண்டுபிடிங்கன்னு. எப்படி? ஒரே நம்பிக்கை இருக்கு. என்ன? இவன் பிரியாவுடைய தீவிரமான விசிறின்னு டாக்டர் சொன்னது ஞாபகம் இருக்கா? ஆமாம் பாஸ். விசிறினா இதுக்கு முன்னாடி பிரியாவுக்கு கடிதம் ஏதாவது எழுதியிருப்பான்ல, அதுல ஏதாவது விலாசம் கிடைக்கிறதான்னு தெரிஞ்சுக்கலாம். விசிறிகளுடைய கடிதங்களை அவ வச்சுக்கிறாளோ தூக்கி எரிஞ்சிடுறாளோ? டெலிபோன் அடிக்க பார்க்கலாம். கணேஷ் ஹியர் என்றான். கணேஷ், பிரியா போன் செஞ்சிருந்தியாமே? ஆமாம். ஷூட்டிங் ஆயிடுச்சா? ஸ்டுடியோல ஒரு சின்ன சம்பவம். என்ன? டாய்லெட்டுக்கு போயிருந்தேன். என் ரூமுக்கு இடது பக்கம் டாய்லெட் ஒண்ணு இருக்கு இல்ல? எனக்கு எப்படி தெரியும்? சாரி, டாய்லெட் ஒண்ணு இருக்கு. அங்க போய் உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது மேல வென்டிலேட்டர் வழியா ஒரு ஆள் முகம் சட்டுன்னு தெரிஞ்சது. நான் கத்திட்டேன். வெளியே ஓடி போய் பாக்குறதுக்குள்ள ஆளு ஓடி போயிட்டான். கணேஷ் அந்த கண் பார்த்து சிரித்தது மறக்கவே இல்ல. முகத்தை ஞாபகம் இருக்கா? பூரா மூஞ்சியை எங்க பார்த்தேன்? கண் வரைக்கும் தான் எட்டி பார்த்தான். தலையில நிறைய முடி வச்சிருந்தான். கருப்பா கண்ணு மட்டும்தான் சிரிச்சது எனக்கு தெரிஞ்சது கணேஷ். பாக்கி முகத்தை பார்க்கல. இருந்தாலும் கண்ணே சொல்லிடுச்சு. அந்த ஆளாகத்தான் இருக்கும் உனக்கு கடிதாசி எழுதினவன். பிரியா, உனக்கு வர லெட்டர்லாம் நீ என்ன பண்ற? எல்லாம் என் செக்ரட்டரி ராஜகோபால் தான் பாத்துக்குவார். அவர் தான் பதில் போடுவார். பழைய லெட்டர் எல்லாம் இருக்கா? அவரை கேட்டா தெரியும். வர லெட்டர் எல்லாம் ஒரு தடவை படிச்சுட்டு அவர்கிட்ட கொடுத்துடுவேன். என் அனுமதி இல்லாம பிரிக்க மாட்டார். ஏன்? இந்த லெட்டருடைய கவர் வேணும். அப்புறம் பழைய லெட்டர்களையும் பார்க்கணும். எனக்கு என்னவோ இந்த ஆளு உனக்கு முன்பே கடிதம் எழுதியிருக்கனான்னு தோணுது. காலையில ராஜகோபால் கிட்ட சொல்றேன். பிரியா, உங்க வீட்டுல ராத்திரி காவல் எல்லாம் எப்படி? வாசல கூர்கா முழிச்சுட்டு இருப்பான் ராத்திரி பூரா. காம்பவுண்ட் சுவர் எல்லாம் உயரமாத்தான் கண்ணாடி துண்டு பதிச்சுதான் இருக்கு. கணேஷ், ஏன் இன்னைக்கு ராத்திரி ஏதாவது விபரீதமா நடக்க போகுதுன்னு எதிர்பார்க்கறியா? இல்ல, ஒரு விதமான பத்திரத்திற்கு தான். கிடையாது, எதையோ மறைக்கிற நீ. ஏதோ புதுசா தகவல் தெரிஞ்சிருக்கு கணேஷ் உனக்கு. நான் இப்பவே இந்த நிமிஷமே புறட்டு உன் ரூமுக்கு வரப்போறேன். டோன்ட் பி சில்லி. இல்ல, நீ இங்க வந்தாகணும். ஐடியா. ராத்திரி என் வீட்டுல வந்து தங்கிடேன் கணேஷ். சச்சா, ராத்திரி நிறைய கேஸ் கட் எல்லாம் பார்த்தாகணும். பிரியா, பயப்படாதே. நான் ஏதோ ஒரு முன்னெச்சரிக்கையாகத்தான் காவலை பத்தி எல்லாம் கேட்டேன். அதனால உன்னை தாக்குறதுக்கு ராத்திரியே ஒரு ஆசாமி வரப்போறான்னு இல்லை. சும்மா கற்பனை பண்ணிக்காத. கதவெல்லாம் நல்லா தாளிட்டு கொண்டு தூங்கு. பயப்படாத. பயப்படுத்துற மாதிரி எல்லா கேள்வியும் கேட்டு பயப்படாதன்னு சொல்றது என்ன நியாயம்? நிச்சயமா பயமா இருக்கு. ஆல்ரைட், ராத்திரி 10:30 மணிக்கு 11 மணி சும்மா இருக்கு. அங்க வரோம். கூட யாரு? நானும் வசந்தும். நீ மட்டும் தனியா வர முடியாதா? இந்த கேள்வியை என்ன மாதிரி புரிஞ்சுக்கிறதுனே எனக்கு தெரியல. புரிஞ்சுக்காதவா? வரோம். மறுபடியும் வரோம் தானா? ஆமாம் என்றான் திடமாக. வசந்த் அவனையே பார்த்து கொண்டிருந்தான். பேச்சில் கணேஷின் பகுதியை மட்டும் கேட்டு மற்ற பகுதியை ஊகித்துக் கொண்டிருந்தான். வசந்த் கணேஷை பார்த்து சிரித்தான். நீங்க போயிட்டு வாங்க பாஸ் என்றான். டோன்ட் பி சில்லி. இல்ல பாஸ், இந்த தலைக்கு மேல வேலை இருக்கு. சின்னி கூட இருக்கலாம் என்றான்.
என்ன தலை போற வேலை, 2 மணி நேரத்துல முடிச்சிட முடியாதா என்ன? கணேஷும் வசந்தும் பிரியாவின் வீட்டை அடைந்த பொழுது மணி 11:30 விட்டது. டேப் டெக்கல் பாப் சங்கீதம் வீட்டு ஹால் பூராக அலறிக் கொண்டிருந்தது. பிரியா பார்பரா கேட்லான் புத்தகம் ஒன்றை படித்துக் கொண்டிருந்தாள். குட்டையாக இரட்டை பின்னல் பின்னி நெற்றியில் மெலிதாக பொட்டிட்டு கொண்டு இரவு உடை அணிந்திருந்தாள். ட்ரிங்க்ஸ் ஏதாவது வேணுமா, கொண்டு வர சொல்லட்டுமா? ஃப்ரெஷ் லைம் என்றான் கணேஷ். ராத்திரி 12 மணிக்கு ஃப்ரெஷ் லைம், விட்டமின் சி. சின்னி எங்கே? சின்னி? பிரியா, உனக்கு ஒரு லெட்டர் இல்லாம உன் செக்ரட்டரி எங்க வச்சிருப்பார் தெரியுமா? தெரியும், ஆனா அது இப்பவே பார்த்தாகணுமா? மறுபடியும் சமயம் கிடைக்காது. வெள்ளிக்கிழமை பூஜைக்கு நீ என் கூடவே இருக்க, இப்பவே சொல்லிட்டேன். சரி. சின்னி என்ன ஆளையே காணோம்? கணேஷ் பிரியாவுடன் ஆபீஸ் போல் இருந்த அந்த அறைக்குள் சென்றான். வசந்த் சின்னியை விசாரித்துக் கொண்டிருந்தான். அலமாரியை திறந்ததும் பிரமித்தான் கணேஷ். பிரியாவின் காரியதரிசி ராஜகோபால் ஒழுங்கை விரும்புவர் என்று உடனே தெரிந்தது. காகிதங்கள் அத்தனையும் சுத்தமாக ஃபைல் செய்யப்பட்டு ஆடிட், கான்ட்ராக்ட்ஸ், கால் ஷீட்ஸ், என்கேஜ்மெண்ட்ஸ் என்று வகை வகையாக பிரிக்கப்பட்டிருந்தன. ஃபேன் மெயில் என்று தனியாக பெரியதாக ஒரு ஃபைல் இருந்தது. அப்பா, இவ்வளவு லெட்டரா எனக்கு வருது என்றார் பிரியா. வருஷ ஆரம்பத்திலிருந்து வந்த அத்தனை கடிதங்களும் தேதி வாரியாக இருந்தன. செக்ரட்டரிக்கு கொடுக்கிற சம்பளம் வீணில்லை, சிஸ்டமேட்டிக். எனக்கு லவ் விஷயத்தில் லக் இல்லைனாலும் செக்ரட்டரி விஷயத்திலாவது லக் இருக்கே. கணேஷ் அந்த கடிதங்களில் ஆழ்ந்திருந்தான். அருகில் நின்ற பிரியாவை கவனிக்கவில்லை அவன். கணேஷுடன் அவளும் கடிதத்தை படிப்பவள் போல பாசாங்கு செய்தாள். பிரியா, டோன்ட் பி நாட்டி. எனக்கு நிஜமாகவே பயமா இருக்கு கணேஷ். ஹார்ட் எப்படி படக்குன்னு அடிச்சுக்குது, தொட்டு பாரு. அவன் கையை தன் மேல் வைத்து கொண்டாள். அவள் மேல் கணேஷுக்கு அனுதாபம் ஏற்பட்டது. நோ பிரியா, இதெல்லாம் பாரு, இதெல்லாம் என் உடம்புக்கு ஆகாது. இது ஏதோ ரசிகர்கள் கடிதத்தை எல்லாம் படிச்சுட்டு அதுல ஏதாவது தகவல் அகப்படாதான்னு தேடுறதுக்கு வந்தேன். ஸ்ட்ரிக்ட்லி ஒன்லி ஆன் பிசினஸ். நோ பிரியா, ஒரு நிமிடம், இத பாரு, இத பாரு. பிரியா அவன் அருகே, மிக அருகே வந்து அவனை சுற்றி வளைத்து கொண்டு அவள் உதடுகள் அவன் உதடுகளுக்கு மிக அருகே வர வசந்த் என்று அலறி விட்டான் கணேஷ். என்ன பாஸ் என்று வசந்த் வரும் சப்தம் கேட்க பிரியா அவனை விட்டு விட்டாள். கோபத்துடன் முறைத்தாள். லேட்டர் பிரியா, மச் லேட்டர் என்றான் கணேஷ். என்ன பாஸ், சரியான சமயத்துல என்னை கூப்பிட்டீங்களே. சரிதான், அங்கேயும் சரியான சமயமா? பிரியாவும் கணேஷும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள அவள் கண்களில் குறும்பு, கோபம், ஏமாற்றம், ஆத்திரம், எதிர்பார்ப்பு எல்லாம் இருந்தது. ஒரு சிகரெட் கொடேன் என்றாள். நோ ஸ்மோக்கிங். இன்னைக்கு என்ன கிழமை? வசந்த், இத பாரு. இந்த ஃபைல் முழுக்க ரசிகர்கள் கடிதம். இதை பார்த்து இந்த ஆசாமி எழுதின கடிதம் ஏதாவது கிடைக்கிறதா பார்க்கலாம். கீழே கார்பெட்டில் மூவரும் உட்கார்ந்து அந்த கடிதங்களை அரசினார்கள். அன்புள்ள அக்கா பிரியாவிற்கு 10ஆம் வகுப்பு மாணவி சுலோச்சனா வரையும் கடிதம் இது. அக்கா, நீங்கள் தேவி தரிசனம் என்ற படத்தில் அன்னை பராசக்தியாய் நடித்தது இன்னும் என் கண்முன் நிற்கின்றது. அகில உலகத்திற்கும் தாயாகி துன்புறுத்தியவர்களை தண்டித்து அபலை பெண்களுக்கு அடைக்கலம் தந்து சாந்தி, கருணை, தெய்வீகம். இங்க என்னடானா தம் அடிக்கிறதுக்கு சிகரெட் கேக்குறாங்க அன்னை பராசக்தி. எல்லா கடிதத்தையும் படிச்சா விடிஞ்சிரும், சீக்கிரம் படிச்சுட்டு படுத்துக்கலாம் என்று கண் சுமிப்பினாள் பிரியா. காட் ஹிம் என்றான் வசந்த். மார்ச் மாசம் 8ஆம் தேதி எழுதியிருக்கான் பாஸ். அதே கையெழுத்து. இத பாருங்க. அது மட்டும் இல்ல, அந்த வட்டத்துக்குள்ளே விபூதி கீத்து மாதிரி, அது கூட அவன் ட்ரேட்மார்க். கடிதாசியை படி வசந்த். என் ஆசை கன்னி பிரியா, சமீபத்தில் பிலிமலயாவில் உன் வாழ்க்கை குறிப்புகள் படித்தேன். நீ பட்டிருக்கும் துன்பத்தை படிக்க படிக்க என் கண்களில் கண்ணீர் வந்தது. உனக்கு தேவை ஆண் துணை. என் போன்ற ஆண் ஒருத்தனின் பக்கபலம் நிற்க நீ அனுப்பி வைத்த போட்டோ கிடைத்தது. உன் மோகன சிரிப்பை பார்த்து அந்த படத்தை எப்பொழுதும் என் மார்பருகே வைத்திருந்தேன். பிரியா, நான் சாதாரணமான பெண்களை ஏறெடுத்து பார்க்க மாட்டேன். பெண்களை மிகவும் வெறுக்கத்தக்கவர்கள் என்பது என் உறுதி. பிரியாவை தவிர நான் வேறு பெண்களை மட்டும் பார்க்க மாட்டேன். பிரியா மட்டும் தனி. அவள் அன்னை பராசக்தி, மாயக்கண்ணி. பிரியா, தொடர்ந்து 3 நாட்களாக என் கனவில் நீ வருகிறாய். கடிதம் எழுதும் பொழுது எனக்கென்று தனியாக எழுதேன். உனக்கு வெட்கமா? காதலுடன் ஈ. பின் குறிப்பு. என் விலாசம் உன்னிடம் இருக்கிறது. பின் குறிப்பு. காமக்கனியில் நீ நடிக்கப் போவதாக கேள்விப்படுகிறேன்.
இது என்ன, அந்த மாதிரி பாத்திரங்களை எல்லாம் பிரியா நடிக்கலாமா? கதையை படித்து பார், நீ நிச்சயம் ஒப்புக்கொள்ள மாட்டாய். அன்பு முத்தங்கள். சரிதான், முதல்ல இருந்தே எழுதிக்கிட்டு வந்திருக்கான். நான் படிச்சது ஞாபகத்துக்கு வருது. கோபம் வந்துச்சு, பதில் போட வேண்டாம்னு ராஜகோபால் கிட்ட சொன்னதும் ஞாபகத்துக்கு வருது. போட்டோ கிடைக்க பெற்றேன்னு எழுதியிருக்கானே, போட்டோ அனுப்பிச்சியா? நானா? அச்சடித்து கையெழுத்து போட்ட போட்டோ ஒண்ணு இருக்குது. அதை ரொட்டீனா செக்ரட்டரி விசிறிகள் எல்லாருக்கும் சுண்டல் மாதிரி அனுப்பிடுவார். அந்த மாதிரி ஒண்ணு போயிருக்கும். வசந்த், இவன் இதுக்கு முந்தி எழுதின கடிதாசியை காணல பாஸ். அதுல அவன் அட்ரஸ் இருந்திருக்கணும் என்றான். இதுல இல்லையா? வேற கடிதாசி இருக்கா பார். பிரியா உன்னை அப்படியே விழுந்து சேவிக்கிற ரசிகன் இவன். இவனை பொறுத்தவரையில் நீதான் ஆதர்சமான பெண். சினிமாவில் நீ எதிர்க்கிற எல்லா பாத்திரங்களும் ஒண்ணு சேர்ந்து தகதகான்னு சம்பளம் போட்ட பொன் போல பொண்ணு. நீ இவனுக்கு காமக்கணை விடுறது பிடிக்கலை, அதனாலதான். இவ்வளவுதானா? இல்லை, இன்னும் ஒரே ஒரு சின்ன சிக்கல். இவன் பயமுறுத்துறது எல்லாம் விளையாட்டுக்குன்னு நாம நினைச்சுக்க முடியாது. டாக்டர் ரகுன்னு ஒரு மனோதத்துவ நிபுணர் இருக்கிறார். அவர் சொல்றதை நம்பினா இந்த கடிதாசி எழுதுறவன் எதுக்கும் அஞ்ச மாட்டான். சீரியஸா ஏதாவது ஒண்ணு கிடைக்க ஒண்ணு செஞ்சிருவான். இன் அதர் வேர்ட்ஸ், ஹி இஸ் அ மேனியாக். ஐயோ வசந்த், இந்த ஜன்னல் சரியா சாத்திருக்கான்னு பாத்துடு. பயப்படாத, நாங்க எதுக்கு இருக்கோம். இதோ இன்னொரு கடிதம் பாஸ். அட்ரஸ் இருக்கா பாரு முதல்ல. இல்லை, நான் எவ்வளவு சொல்லியும் நீ காமக்கணையில் நடிப்பதற்கு ஒப்புக்கொண்டு விட்டாய். பிரியா, உனக்கு இது நல்லதில்லை. யோசித்து பார், நீ எப்படிப்பட்ட பெண். நீ எல்லாம் இந்த பாத்திரத்தை ஏற்று நடிக்கலாமா? தீங்கில்லாத உன் பண்பு என்ன ஆகிறது? உன்னை இந்த படத்தில் நடிக்க வைக்க கட்டாயப்படுத்தவர்கள் யார் என்று சொல். நான் வந்து அவர்களை கழுத்தை நெரித்து கொன்று விடுகிறேன். சொல் பிரியா, சொல். வளர்க கானகங்கள், வாழ்க பசுமை. மறுபடியும் அந்த He is nuttier than a fruit cake, boss என்றான் வசந்த். கணேஷ், இதுவரை நான் விளையாட்டா நினைச்சுட்டு இருந்தேன். இந்த கடிதாசியை கூட படிச்சு சிரிச்சதான் ஞாபகம். ராஜகோபால் கிட்ட கேட்டதுக்கு இந்த மாதிரி 1000 கடிதாசி வருது, எல்லாத்துக்கும் பதில் எழுதிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டார். இதுலயும் பேர் அல்லது விலாசம் ஏதும் இல்லை. எவனோ இந்த பைத்தியக்கார வட்டம் உள்ள 3 கோடு. பிரியா, நான் இந்த எல்லா லெட்டர்களையும் எடுத்துக்கிறேன். வேற ஏதாவது இருக்கா பாரு. வசந்த் தேடி பார்த்து இல்லை, அவ்வளவுதான் என்றான். சரி பிரியா, போய் படுத்துக்கோ, சமத்தா தூங்கு. நாங்க கொஞ்சம் இதை பற்றி யோசிச்சுக்கிட்டு அப்புறம் தான் தூங்குவோம். நானும் கூட இருக்கட்டுமா? இல்ல, நீ இருந்தா எங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன். சின்னி வீட்டுக்கு போயிருக்குமா? ஆமா. சரி, நான் கொஞ்ச நேரம் படிச்சுக்கிட்டு அப்புறம் படுத்துப்பேன். ஏதாவது வேணும்னா கூப்பிடு. சரி, தேங்க்ஸ். பிரியா கணேசன் முடித்திற்கு தன் அறைக்கு சென்றாள். ஏதாவது வேணும்னா கூப்பிடு. இதுக்கு என்னவா சத்தம்? இரு சொல்றேன். பிரியா அவளுடன் உள்ளே வந்து என்ன கணேஷ் என்றாள். ஏதாவது வேணும்னா கூப்பிட சொன்னியா? கூப்பிட்டேன். எனக்கு வேண்டியது பேப்பர், பென்சில், அப்புறம் ஒரு கிளாஸ் தண்ணி. இதை கேட்கத்தான் பெருசா கூப்பிட்டியா என்றாள் ஏமாற்றத்துடன் பிரியா. வெள்ளிக்கிழமை காலை 9 மணிக்கு காமக்கணையின் பூஜை துவங்கியது. ராகுகாலம் வருவதற்குள் முடித்து விட வேண்டும் என்று கொஞ்சம் வேகமாக பூஜையை செய்து கொண்டிருந்தார் சாஸ்திரிகள். செட்டிலேயே பூஜை நடந்தது. ஏராளமாக சினிமா பெரிய மனிதர்கள் வந்திருந்தார்கள். கணேஷ் பிரியாவையே கவனித்துக் கொண்டிருந்தான். அவளை கூடிய மட்டும் ஓரத்தில் இருந்து கொண்டு சட்டுப்புட்டென்று முடித்துக் கொண்டு விட்டு வீட்டுக்கு கிளம்ப விடும்படி சொல்லியிருந்தான். கணேஷுக்கு அந்த தகரக்கொட்டையின் உள்ள உஷ்ணம் ஆயாசம் தந்தது. குளிர்பானங்களுடன் உளவிய ஒருத்தனை கூப்பிட்டு ஒரு லெமனேட் உறிஞ்சினான். ராஜேந்திரன் வருகிறேன் என்று சொல்லியிருந்தார். கலாட்டா ஏதும் நடக்கப் போகிறது என்று சொல்லவில்லை. கொஞ்சம் வந்து விட்டு போனால் நல்லது என்று சொல்லியிருந்தான். வசந்த் ஒரு குட்டி நடிகையுடன் சிரித்து பேசித்துக் கொண்டிருந்தான். இன்னும் 5 நிமிடங்களில் அவளுக்கு ரேகை பார்க்க ஆரம்பித்து விடுவான். எல்லோரும் அட்டகாசமாக சிரித்துக் கொண்டிருந்தார்கள். ஷெட்டுக்குள் அழைப்புகள் இல்லாதவர்கள் யாரும் அனுமதிக்கப்படவில்லை. கணேஷ் உயர்த்திருந்தான். ராட்சச மின்விசிறி ஒன்றின் அருகில் போய் நின்றான். பிரியா அழகாக பற்களை காட்டிக்கொண்டு மிக லிப்ஸ்டிக் அணிந்து முகத்தில் மேக்கப் கொண்டு தயாரிப்பாளருடன் பேசிக் கொண்டிருந்தாள். முதல் காட்சியின் உடை ஜிலுஜிலுத்தது. வர்ண விசித்திரமான உடை. பூஜை முடிந்து ஆரம்ப காட்சிக்காக எல்லோரும் காத்து கொண்டிருந்தார்கள். டிராலியை அழைத்து கேமராக்காரர் எக்ஸ்போஷர் மீட்டரை இருக்கிற இடம் எல்லாம் காட்டிக் கொண்டிருந்தார். டைரக்டர் யாருடனோ பேசிக் கொண்டிருக்க ஸ்டில் போட்டோகிராஃபர்களும் சினிமா பத்திரிகை நிபுணர்களும் சுல்சுல் என்று பிளாஷ் அடிக்க கணேஷ் தன் கையில் இருந்த லெமனேட்டுடன் செட்டுக்கு வெளியே வந்தான். வேப்பமரத்து காற்று சுகானுபவமாக இருந்தது. அழைக்கப்பட்டவர்கள் இன்னும் கார்களில் வந்து இறங்கி கொண்டிருந்தார்கள். நடிகர்கள், பக்கத்து செட் டைரக்டர்கள், பணம் கொடுத்தவர்கள், டிஸ்ட்ரிபியூட்டர்கள். கணேஷ் ஒரு சிகரெட் பற்ற வைத்து மெதுவாக அதை உறிஞ்சி சுவாச பைகள் பூராவும் பரவ விட்டு நிதானமாக
திடீரென்று இது என்ன இரைச்சல்? வசந்த் அவசரமாக ஓடி வந்தான். என்ன வசந்த், எதிர்பார்த்தது நடந்துருச்சு, என்னடா சொல்ற? அவர்கள் இருவரும் செட்டை கடந்து அந்த பக்கம் வாசலில் நுழைந்து பிரியாவின் பிரத்யேக மேக்கப் அறைக்குள் ஓட டாய்லெட்டின் கதவருகே கூட்டம். பிரியா பிரியா! கணேஷ் எல்லோரையும் மூர்க்கத்தனமாக விலக்கி கொண்டு உள்ளே எட்டி பார்த்தான். ஓ மை காட் என்று அலறினான். பிரியா கீழே கிடக்க, முகமெங்கும் ரத்தம் பொங்க, சின்ன குட்டையாக கழுத்தருகில் தரையில் சேர்ந்து கொண்டிருந்தது. எதிரிலே மேக்கப் மேஜையில் பளிச் என்று நிலை கண்ணாடியில் சிவப்பில் அவசரமாக எழுதியிருந்தது. சொன்னதை கேட்கவில்லை பிரியா? அதன் கீழ் அந்த சித்திரம். ஜெனரல் ஹாஸ்பிட்டலில் 8ஆம் நம்பர் வார்டில் இன்டென்சிவ் கேர் யூனிட்டில் மரணத்துடன் போராட்டம் என்பது ஒரு தினசரி சமாச்சாரம். 12ஆம் நம்பர் படுக்கையை சுற்றிலும் வெண்திரை அமைந்திருந்தது. ஆக்சிஜன் லைனில் இருந்து பிரியாவின் மூக்கிற்குள் ரப்பர் குழாய் சென்றது. கார்டியாக் மானிட்டரில் இணைப்புகள் அவள் மார்பிலும் புஜங்களிலும் பொருத்தப்பட்ட அவள் இருதய துடிப்பு குட்டி டெலிவிஷன் போன்றிருந்த திரையில் மஞ்சள் ஒளியாக சப்தத்துடன் குதித்துக் கொண்டிருந்தது. ட்ரிப் கொடுக்கப்பட்டு பாட்டில் இடது பக்கம் தொங்கியது. ஏகப்பட்ட டாக்டர்கள் அவளை சூழ்ந்திருந்தார்கள். பிரியா கண்மூடி படுத்திருந்தாள். அவள் கழுத்தில் பெரியதாக பேண்டேஜ் இடப்பட்டு தலையில் அடிப்பட்ட இடத்தில் கட்டப்பட்டு வாய் திறந்து கிடந்தாள். திரைகளின் இடைவெளிகளின் கூட பக்கத்து எதிர்ப்படுக்கை நோயாளிகளின் உறவினர்கள், ஹாஸ்பிட்டல் சிப்பந்திகள் எல்லோரும் அவளை சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் எட்டி பார்க்க முயற்சிக்க, போலீஸ்காரர்களும் பெண் டாக்டர்களும் நர்ஸுகளும் என்று ஏகப்பட்ட கூட்டம். கணேஷும் வசந்தும் காரிடாரில் நின்று கொண்டிருந்தார்கள். அருகே ராஜேந்திரன் அவர்களை தீவிரமாக நோக்கி கொண்டிருக்க, அவர் ஒரு வார்த்தை என்கிட்ட முன்னாடியே சொல்லிருக்க கூடாதா? அனாவசியத்துக்கு ஒரு சின்ன பாதுகாவல் பிரச்சனையில கொலை செய்யற முயற்சி வரைக்கும் போயிருக்கு பாருங்க கணேஷ். கணேஷ் சற்று யோசித்து, நான் இவ்வளவு தூரம் வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை ராஜேந்திரன். டாக்டர் ரகு சொன்னது வாஸ்தவம்தான். அதுக்கப்புறம் இவ ஜாக்கிரதையாத்தான் இருந்திருக்கா. எல்லாத்தையும் நான் சொன்னபடி கேன்சல் பண்ணிருக்கா. பூஜைக்கு மட்டும்தான் வீட்டை விட்டு வெளியே வந்தா ராஜேந்திரன். எல்லாம் இன்வைட்டட் ஆடியன்ஸ். பிரத்யேகமா பார்த்து தெரிஞ்சவங்கன்னு விசாரித்து உள்ளே விட்டாங்க. அப்படியும் அவன் வந்துட்டானே, ஏதாவது உள்ளாலத்தான் அவன் இருந்திருப்பான். டாய்லெட்ல வெண்டிலேட்டருக்கு ஹாஸ்பிஸ்டாஸ்க்கும் இடைவெளியில எகிரி குதிச்சு உள்ள வந்திருக்கான். அந்த பக்கத்துல ஒரு பாக்ஸ் கிடக்குது காம்பவுண்ட் சுவருக்கு வெளியில. பிழைச்சிடுவாளா? ராத்திரி போகணும், காலையில தான் சொல்ல முடியும். ஆள் யாருன்னு கண்டுபிடிக்க முடியும், நம்பிக்கை இருக்கு. ஏராளமா பிங்கர் பிரிண்ட்ஸ் வேற இருக்கு. பாஸ், இதை பாத்தீங்களா? வசந்த் திரை ஒளி என்ற ஒரு சினிமா வார பத்திரிகையை கணேஷிடம் காட்டினான். பிரியாவின் போட்டோவும் கணேஷின் போட்டோவும் அச்சிடப்பட்டிருந்தது. நடிகை பிரியா திருமணம், பிரபல வக்கீல் கணேஷுடன். மை காட், இது எப்படிடா நடந்தது? என்ன பொருளிடா இது? திஸ் இஸ் த லிமிட். இரவு 11 மணிக்கு நடிகையின் வீட்டில் வக்கீல் கும்மாளம் போடுவதும் இருவரும் காரில் செல்வதும். என்ன ஜனங்கப்பா, விவஸ்தை கெட்ட பசங்க. ராஜேந்திரன் கொஞ்சம் கண்டுக்காம இருக்க, இந்த ஆளை தனியா கூப்பிட்டு ஆசனத்வாரத்துக்குள்ள மெழுகுவர்த்தியை பாஸ்டர்ட் என்றான் வசந்த். ராஜேந்திரன் நிலைக்கண்ணாடியில லிப்ஸ்டிக்ல எழுதியிருக்கான். லிப்ஸ்டிக் தண்டில் கண்ணாடியில் எப்பக்கம் பார்த்தாலும் அவனோடது துல்லியமா விரல் ரேகை இருக்கு. எதையும் மறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணல. அதிகம் ஆத்திரம் தெரியுது அவன்கிட்ட. ஒரு கிழி கிழிச்சிட்டு ஓடி இருக்கான். ஆயுதம் என்ன? கத்தி. மண்டையில பிரியாவுக்கு அடிபட்டிருக்கு. அது கீழே விழுந்ததால கத்தியை காட்டி கழுத்துல 3 இடத்துல ஸ்லாஷ் பண்ணிருக்கான். மார்ல குத்தல. கொலை செய்வதை விட தண்டனை கொடுக்கத்தான் வந்திருக்கான் அவன். உலகத்திலே எத்தனை வகை பைத்தியங்கள் பாத்தீங்களா ராஜேந்திரன்? அவன் எழுதிய லெட்டர் எல்லாம் உங்ககிட்ட தானே இருக்காமே. ஆமாம் ராஜேந்திரன், ரொம்பவும் மனசு விகாரமாய் ஒருவன்னு தெரியுது. அவன் அட்ரஸ் ஒரு விவரமும் அந்த லெட்டர்ல இல்ல. எதுக்கும் காலையில அந்த கடிதங்களை ஆபீஸ்க்கு எடுத்துட்டு வருவீங்களா? என்ன டாக்டர் பிரபு, பேஷண்ட் பொழைச்சிருவாளா? யாரு, பிரியாவா? தப்பிச்சிருவா. அப்புறம் பத்திரிகைக்காரர் வந்தா பிரபல நடிகை காப்பாதனதுக்கு யாருன்னு போட்டோ வரும். எங்க சீஃப் அதற்கு மட்டும் வந்துருவாரு. ராஜேந்திரன், இவர் பிரியாவுடைய லாயர் என்றார். லாயர் எதுக்கு சார்? ஷீ இஸ் லக்கி ஜாகுலர். மயிரிழையில தப்பிச்சிருக்கா. அதுல பட்டிருந்தா வெள்ளிக்கிழமையே போயிருப்பா.
கண்ணை திறக்கவே இல்லையே. பிரெயின்ல சின்ன அடி, அதுல கோமா மாதிரி. முழிச்சுட்டு பழையபடி படத்துல ஆக்ட் பண்ணா போதுமா? ஆமா, ஆள் யாருன்னு கண்டுபிடிச்சீங்களா? கண்டுபிடிச்சிருவாங்க, கவலைப்படாதீங்க. இன்னொரு நடிகை ஆள் வச்சு குத்திட்டான்னு பேசிக்கிறா எல்லாரும். இல்ல டாக்டர், இதுவும் ஹாஸ்பிடல் கேஸ் தான். மென்டலா? அப்படிதான் நினைக்கிறோம். டாக்டர் பிரபு 8ஆம் நம்பர் பெட்ல ஹி இஸ் ஃபிப்ரிலேட்டிங். டாக்டர் விரைந்தார். அந்த வார்டுல ஒரு நாளைக்கு 2-3 பேர் மண்டை போடுவாங்களாம். வசந்த் 8ஆம் நம்பர் போராட்டத்தை கவனித்துக் கொண்டிருந்தான். ஆள் க்ளோஸ் ஆயிடுவான் போல இருக்கு. வா வசந்த், போய் வரலாம். இந்த இடம் ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்கு என்று கணேஷ் அழைத்தான். மெதுவாக நடந்து வந்து மெடிக்கல் காலேஜ் வாசலில் வந்து நியூரோ சர்ஜரி வாகனம் மரத்தடியில் உட்கார்ந்தார்கள். கணேஷ் சிகரெட் பற்ற வைத்து யோசித்தான். ராஜேந்திரன் கிட்ட சொல்லிடணும். அவன் பழையபடி பிரியாவை கொல்ல முயற்சிக்கிறதுக்கு வந்தா வருவான்னு எதிர்பார்க்கறீங்களா? வரலாம். அவன் குறிக்கோள் ஒரு வித தண்டனை மட்டும்தான் படுறது. கொலையில அவனுக்கு விருப்பம் இல்லாம. எதுக்கு தண்டனை? காமக்கணையில நடிக்க வந்ததுக்கு. வசந்த், அந்த காமக்கணையின் புஸ்தகம் எனக்கு வாங்கிட்டு வா. அப்புறம் என்ன? அந்த முத்திரை அடையாளம், அதை வச்சுக்கிட்டு என்ன செய்ய முடியும்? அதுக்கு என்ன அர்த்தம்? நீதான் பார்த்து சொல்லணும். வசந்த் தன் கையில் இருந்த திரை ஒளியை பார்த்தான், சிரித்தான். யூ ஆர் இன் த நியூஸ் பாஸ். வேமானி பசங்களா? என்னதான் எழுதுறதுன்னு கிடையாது. நீங்க முழுக்கா படிக்கிறியே பாஸ். என்னென்னவோலாம் எழுதியிருக்கான் தெரியுமா? பிரியாவுக்கு காமக்கணையில ரோல் வாங்கி தந்ததே நீங்க தானாம். வசந்த் படித்தான். அந்த ரோல் மற்றொரு வெற்றி நடிகைக்கு கிடைக்க இருந்தது. வக்கீல் சாமர்த்தியம். வக்கீல் டைரக்டரை வசப்படுத்தி கொண்டு, போதும் நிறுத்து. ஐபிசி செக்ஷன் 500ல ஒரு டிஃபமேஷன் கேஸ் போடலாம். தயார் பண்ணி வை வசந்த். ஒரு லாயர் கேஸ் போடக்கூடாது பாஸ், கேஸ் போட வைக்கணும் என்றான் வசந்த். என்னையே வாடுறியா என்றான் கணேஷ். பிரியா, உன்னை துன்புறுத்தியதற்கு நான் எவ்வளவு வருத்தப்பட்டேன் தெரியுமா? உன்னை கொல்ல எண்ணம் ஏனோ எனக்கு ஏற்படவே இல்லை. ஆரம்ப கோபங்களில் உன்னை கொன்று விடுவேன் என்று பயமுறுத்தினாலும் உன்னை நேரில் பார்த்தபொழுது எனக்கு மனம் வரவில்லை. உன்னை கழுத்தில் கீறியதற்கு என்னை மன்னித்து விடு. என் குறிக்கோள் மிகவும் துல்லியமானது. தாயே, நீ அந்த படத்தில் நடிக்கவே கூடாது. உன் உடம்பு தெரியதும் உடனே அந்த ஒப்பந்தத்தை நீ ரத்து செய்து விட வேண்டும். என் கோபத்துடன் விளையாடாதே. அடுத்த முறை என்ன ஆகும் என்று சொல்ல முடியாது. உனக்காக நான் செய்த காரியங்களை சொன்னால் நம்ப மாட்டாய் பிரியா. நான் உன்னை காதலிக்கிறேன். ஒரு வார்த்தை சொல்லு. உனக்காக உயிரை விடவும் காத்திருக்கிறேன். மற்றொரு விஷயம், என் மனதில் வேதனை தருமாறு நீயும் வக்கீல் கணேஷும் ஒன்று சேர்ந்து சுற்றியதாகவும் அவனை நீ மணக்கப் போவதாகவும் திரையொளி பத்திரிகையில் படித்தேன். இது என்ன பிரியா? இது உண்மையா? அதுவும் அவன்தான் உன்னை இந்த மாதிரி படங்களுக்கெல்லாம் சிபாரிசு செய்வதாக தெரிகிறது. அவனிடம் சொல், நெருப்போடு விளையாட வேண்டாம். உடனே உன் சிநேகிதத்தை நிறுத்தாவிட்டால் உன் உயிருக்கு மிகுந்த ஆபத்து என்று. பின்குறிப்பு, உன்னை கண்ட நேரமெல்லாம் நேற்று 10வது தடவை பார்த்தேன். பின்குறிப்பு, பயிர்கள் வாழ்க, பசுமை வாழ்க, காற்று துள்ளியப்படுக, பிரியா வாழ்க. கணேஷ் கடிதத்தை படித்துவிட்டு நிமிர்ந்தான். என்ன சொல்றீங்கரா என்றார் ராஜேந்திரன். உங்களுக்கு வரப்போகிறான். வரட்டும், வந்தா பரவாயில்லையே, பிழிச்சிடலாம். சுலபமா சொல்லாதீங்க, விளையாட்டா சொல்லாதீங்க கணேஷ். அந்த ஆசாமி சரியான ஸ்க்ரூ லூசா தெரியுது. என்னமோ அவங்க அந்த பாந்திரி படம் நடிக்கிறது மிகப்பெரிய தப்பா தோணுது. அவன் மனசுல அதையே உசுப்பி வச்சுக்கிட்டு இருக்கான். இந்த நிலையில அவன் எந்த முறையில இருந்து எந்த கூட்டத்திலிருந்து தாக்குவான்னு எதிர்பார்க்க முடியாது. நீங்க எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருக்கணும். அது சரி, இந்த கடிதம் எப்ப வந்தது? இன்னைக்கு. பிரியாவுடைய நிலைமை இப்ப எப்படி இருக்கு? மயக்கம் தெளிந்து காலையில கொஞ்சம் கண் திறந்தாங்க. கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் சரியா பதில் வரல. கண் மூடி படுத்துட்டாங்க. டாக்டர் 3 நாளைக்கு ஆளை தொந்தரவு செய்யக்கூடாதுன்னுட்டாரு. எப்படியாவது அந்த ஆள் அடையாள குறிப்பு கிடைச்சா கொஞ்சம் சௌகரியமா இருக்கும். நிச்சயம் அந்த ஆள் உன்னை கண்ட நேரம் எல்லாம் பார்க்கறதுக்கு மறுபடியும் வருவான். தியேட்டர்ல கான்ஸ்டபிளை மஃப்டில விட்டு பிடிக்கலாம். நல்ல ஐடியா. அதுல பாருங்க, ஷோவுக்கு மொத்தமா வர்றவங்க 100 பேர்னு வச்சுக்கிட்டா கூட ஆள் அடையாளம் எப்படி தேடுறது? கொஞ்சம் கஷ்டம்தான். இப்ப திடீர்னு உன்னை கண்ட நேரம் எல்லாம் படத்துக்கு மவுசு வந்துருச்சாம். 2 நாள்ல பிரியா செத்து போயிடுவாள்னு வதந்தி பரவவே கூட்டம் அதிகமாயிடுச்சாம். ராஜேந்திரன், இந்த லெட்டர்ல ஒரு விஷயம் அடியோட புரியலை என்றான் கணேஷ். என்ன? பயிர்கள் வாழ்க, பசுமை வாழ்க, என்னது இதெல்லாம்? தெரியல. முந்தின கடிதம் ஒண்ணுல கூட இந்த மாதிரி எழுதியிருக்கான். ஒருவேளை சர்க்கார் ஹார்டிகல்ச்சர் அக்ரிகல்ச்சர்னு டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யறவனா இருப்பானோ? கணேஷ் யோசித்து உதைக்குது என்றான். வசந்த், இல்லை பாஸ், பிரியா காமக்கணையில நடிக்க கூடாது. மற்றது பயிர்கள் செழிப்பா வாழணும். என்னடா சம்பந்தம் ரெண்டுக்கும்? ஒரு காலத்துல உடைந்த மனசுதான் ரெண்டையும் சம்பந்தப்படுத்த முடியும். ஆள் லூஸ், அதான் சொல்லலாம்.
இந்த ஆள் தெரிஞ்ச ஆளா பாருங்க, மொழியே சரியில்லையே என்றார் ராஜேந்திரன். அட, இவன் டிரைவருங்க என்று சிரித்தான் கணேஷ். எதுக்கும் கணேஷ், கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. கவலைப்படாதீங்க, நான் இவர் பின்னாடியே அலையறேன் கைப்பிடிச்சுக்கிட்டு என்றான் வசந்த். ஹாஸ்பிட்டல்ல காவல் போட்டிருக்கோம், இருந்தாலும் ஆள் பழையபடி பிரியாவை தாக்க வரமாட்டான்னு தோணுது. எனக்குத்தான் வருவாங்கன்றீங்க. வரலாம், பார்க்கலாம் என்றான் கணேஷ். ராஜேந்திரன் சொன்னதும் கணேஷ் சற்று நேரம் யோசித்தான். ஜன்னலுக்கு வெளியே சென்னை நகரம் சலனப்படாமல் சுறுசுறுப்பாக இருந்தது. காலை 10 மணி இருக்கும். கோர்ட்டுக்கு செல்ல வேண்டும். நூற்றுக்கணக்கான முனைகள், நூற்றுக்கணக்கான திருப்பங்கள். எதிலிருந்து எங்கே தாக்க போகிறானோ? வசந்த், வா போகலாம். இங்கு முன்னால் நடங்க பாஸ், நான் சற்று தள்ளியே வரேன். வசந்தின் யோசனை பரவாயில்லை. முன்புறம் கணேஷ் கவனமாக இருக்க, பின்புறத்திலிருந்து யாரும் தாக்க முற்பட்டால் உடனே பிடிக்க வசந்த். கணேஷ் தன் ஃபியட்டை நோக்கி நடந்தான். வசந்த் தயங்கி வந்தான். சற்று வேடிக்கையாக கூட இருந்தது. சைனா பசாரிலிருந்து வழியும் கூட்டம் அந்த சந்திலும் பொங்கி இருந்ததால் காரை எதிர் சாலையில் நிறுத்தியிருந்தான். கைக்குட்டைகள் விற்பவன் அருகில் வந்து, காலி கிளாத் கர்ச்சீஃப் சார் என்று துணிகளை அவன் முன் நீட்ட, கணேஷ் கோபப்பட்டு அவனை பிடித்து தள்ள கீழே விழுந்தவன் எந்தா என்றான். கூட்டம் கூடியது. எதுக்காக பிடிச்சு தள்ளுறது? உனக்கு கர்ச்சீஃப் வேண்டாம்னா வேண்டாம்னு சொல்றது. சாரி நாயர். சாரின்னா சரியாயிட்டுதோ? பின்ன என்னையா? ஏன் அந்த ஆளை அடிச்ச? கார்ல போற திமுறா? ஒரு தொழிலாளியை இப்படியா அடிக்கணும்? கணேஷின் காரை சுற்றி முனகல். ஒரு நிமிஷம். இந்த நொடி அந்த முகம் தெரியாத அவன் கத்தியை திறந்து என் முதுகில் கழுத்தின் பின்பக்கத்தில் சதக்கென்று குத்த போகிறான். மை காட்! கழுத்தில் கை பட்டது. திடுக்கிட்டான் வசந்த். போங்க போங்க என்று விளக்கி மத்தியஸ்தம் பண்ணி காரை கிளப்பினான். உடனே இருவரும் புறப்பட்டு ஏறக்குறைய அந்த கூட்டத்தை கிழித்து கொண்டு சென்றது கார். பயந்துட்டீங்க? கணேஷ் பதில் சொல்லவில்லை. யோசித்துக் கொண்டிருந்தான். அந்த காமக்கனை வாங்கி வச்சிருக்கேன் பாஸ் என்றான் வசந்த். அப்புறம் உன்னை கண்ட நேரமெல்லாம் பார்த்தாகணும். சரி, ஆனா என்ன ஆனா? அதே காட்சிக்கு அவனும் அகஸ்மாத்தா வந்திருந்து உங்களை அகஸ்மாத்தா அடையாளம் கண்டுகிட்டு சதக்குன்னு முதுகுல ஒரு குத்து குத்திட்டா, கடைசி வரிசையில டிக்கெட் வாங்கிட்டா போகுது. கணேஷும் வசந்தும் ஹைகோர்ட் கட்டிடத்தின் அருகில் உள்ள அவர்கள் சேம்பருக்கு வந்த பொழுது அதன் வாசலில் புகை இருந்தது, கூட்டம் இருந்தது. 2-3 வக்கீல்கள் கண்ணாப்பினா என்று போதாத பக்கெட்களில் நீர் இறைத்துக் கொண்டிருந்தார்கள். ஒரு சிலர் இருமிக் கொண்டிருந்தார்கள். மை காட், வாட் இஸ் திஸ் என்றான் கணேஷ். வந்துட்டீங்களா? உங்க ஆபீஸை போய் பாருங்க, என்ன ஒரு கந்தர்கோலம். இருவரும் ஓடினார்கள். அறைக்குள் மேஜைக்கு அடியிலிருந்து புகை வந்து கொண்டிருந்தது. அலமாரியில் இருந்த சட்ட புத்தகங்களை அனைத்தும் கீழே இருந்தன. அத்தனை புத்தகங்களையும் பற்ற வைக்க முயற்சித்திருந்தது. மண்ணெண்ணெய் வாசனை வந்தது. ஜன்னல் திரை பாதி எரிந்திருந்தது. படங்கள் கீழே கிடந்தன. மேசை மேல் இருந்த கணேஷின் போட்டோவும் மக்களுக்காக கிழிக்கப்பட்டிருந்தது. வசந்த், என்ன பாஸ், ஆபீஸ் பையலைங்க? என்ன ஆச்சுன்னு பாரு. உங்க ஆபீஸ் பையன் மண்டையில அடிபட்டு மயக்கமா பாத்ரூம்ல கிடந்தான். மிஸ்டர் கணேஷ், உங்க விரோதின்னு யாராவது? மைக்கூடுகள் சிதறிந்தன. மேசையில் இருந்த சிவப்பு மையில் கட்டை பேனா எடுத்து தோய்ந்து நன்றாக வெள்ளையெடுத்திருந்த சுவற்றில் இருந்த எழுத்துக்களை பார்த்தான் கணேஷ். கணேஷ் என்னும் பண்டாரத்திற்கு அடுத்தது நீ. வாழ்க பயிர். பயிரிலிருந்து சிவப்பு வழிந்தது. கீழே குளம் பண்ணியிருந்தது. பையன் எங்கே என்றான் வசந்த். கணேஷ் யோசித்தான். வராண்டாவில் நாற்காலியில் உட்கார வைத்து ஆபீஸ் பையனை ஆசுவாசப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். அவன் உதடு வீங்கியிருந்தது. தலையை தேய்த்து கொண்டிருந்தான். எம்மாடி, இந்த வேலை வேண்டாங்க. என்னடா ஆச்சு? கணேஷ் ஐயாவை பார்க்க ஒரு ஆள் வந்தான். வர்ற வரைக்கும் உட்காருங்க, தண்ணி கேட்டான். உள்ளார போய் பானையில இருந்து தண்ணி எடுத்துட்டு திரும்புறேன். இந்த ஆள் ஐயோன்னு சத்தம் போடுறதுக்குள்ள மண்டையில, மூஞ்சியில, இடுப்புல எல்லாத்துலயும் அடிச்சுட்டான். என்ன எப்படிட்டா இருந்தான் ஆளு? மஞ்சபடியனா? அப்புறம் சரியா ஞாபகம் இல்ல. அதுக்குள்ளார நான் மயக்கமா விழுந்துட்டேன். உயரமா குள்ளமா? வயது எவ்வளவு இருக்கும்? சராசரி உயரம் இருப்பான். வயசு சொல்ல முடியல. அடர்த்தியா கருப்பா தலைமுடி. சின்ன பையன்னு தான் சொல்லணும். என்ன சொல்லி கேட்டான்? கணேஷ் ஐயாவை தான். ஐயா, எனக்கு இந்த வேலை வேண்டாம், என்னை விட்டுருங்க. இன்னும் இந்த இடத்துல விண்ணு விண்ணு வலிக்குது. என்ன கணேஷ், அப்படிப்பட்ட மூர்க்கத்தனமான விரோதிகனா? உங்களுக்கு ஏதாவது தப்பிச்ச கைதியா? இல்ல ஏதாவது லேடிஸ் கேஸ்? கணேஷ் சுற்றிலும் பார்த்தான். குண்டு வீச்சு பிரதேசம் போல இருந்தது அந்த இடம். அந்த செயலில் இருந்த அலட்சியம் அவனை தாக்கியது. இவன் எதுவும் செய்ய தயங்க மாட்டான் போல. ஜாக்கிரதை. சச்சா, கேஸ் கட்டலாம் போச்சு பாஸ். நெருப்பு பத்த வைக்க முயற்சி பண்ணிருக்கான். நம்ம கெரசனையே உபயோகப்படுத்தியிருக்கான்.
கணேஷ் டெலிபோனை எடுத்தான். செத்து போயிருந்தது. டிராயரை திறந்து பார்த்தான். மூச்சிட நாட்டம் அடித்தது. ஓ மை காட், a dirty mind I say. நிச்சயம் ராஜேந்திரனுக்கும் சொல்லியாகணும் பாஸ். ராஜேந்திரனுக்கு சொல்கிற சமயத்தில் சொல்லலாம் பாஸ்டர். என்கிட்ட விளையாடுறியா? இவ்வளவு சேதம் பண்ணிக்கிட்டு நீ தப்பிச்சிட முடியுமா? உன்னை 4 நாள்ல கண்டுபிடிக்காட்டி நான் இந்த தொழிலை விட்டுடுறேன். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? கணேஷ் ஆவேசம் வந்தவன் போல் கத்த. வசந்த் அவனை கண்கொட்டாமல் பார்த்தான். அதிசயமாகத்தான் கணேஷ் இவ்வளவு உணர்ச்சி வசப்படுவான். அவன் முகத்தில் கோபத்தின் வெடிப்பு ரத்த நிறத்தில் தெரிந்தது. போங்கப்பா போங்கப்பா, என்ன வேடிக்கை? மிஸ்டர் கார்த்திக், நீங்க போயிட்டு அப்புறம் வாங்க. நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணவா? தேவையில்லை, எல்லாத்தையும் எடுத்து வைக்க வேண்டாம். அது அப்புறம், இப்ப கொஞ்சம் யோசனை பண்ணணும் பாஸ். வசந்த், இந்த சோம்பேறிய ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் கட்டு போட்டுட்டு வந்துரு. பாவம் நம்மால அனாவசியமா அடிபட்டு இருக்கான். அவர்கள் சென்றதும் கணேஷ் தன் அறையில் தனியாக உலாவினான். கதவை சாத்தி கொண்டதில் மெல்லிய இருட்டு சுவற்றின் சிவப்பு எழுத்துக்கள் அவனை ஏளனம் செய்தன. நிச்சய கடித ஆசாமிதான். பிரியாவை தாக்கியவன்தான். எனக்கு வரப்போகிறான். நிச்சயம் எனக்காக வரப்போகிறான். எப்பொழுது, எங்கே? இந்த அலுவலக தாக்குதலை கணேஷ் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. நேராக பட்ட பகலில் என் அலுவலகத்திற்கே வந்து சேதப்படுத்தின இவன் எப்படிப்பட்ட தைரியசாலி அல்லது எப்படிப்பட்ட மனநோயாளி, எப்படிப்பட்ட மூர்கன்? புரியவே இல்லை. எதற்காக அவனுக்கு என்மேல் கோபம்? நான் தான் பிரியாவின் செய்கைகளுக்கெல்லாம் காரணம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறான். அந்த திரையொளி செய்தியை நம்பியிருக்கிறான். பிரியா நான் சொல்லித்தான் ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுகிறாள் என்று நம்புகிறான். காமக்கணையில் அவள் நடிப்பது அவனுக்கு பிடிக்கவில்லை. மகா கோபம். அதற்காக அவளை சேதப்படுத்தவும் துணிந்து விட்ட அவன் நிச்சயம் ஒரு அதீத மனநோயாளியாகத்தான், சைக்கோபாத்தாக தான் இருக்க முடியும். டாக்டர் ரகு அந்த 2வது கடிதத்தை பார்த்தே சொல்லிவிட்டார். இந்த கடிதம் எழுதியவனை வெளியில் விட்டு வைத்திருப்பது அபாயம் என்று. கணேஷுக்கு இது பெரிய சவாலாக இருந்தது. எப்படி கண்டுபிடிப்பது அவனை? கார்த்திக், கொஞ்சம் உங்க போனை உபயோகப்படுத்தலாமா? தாராளமா. ராஜேந்திரன், நான் கணேஷ். அந்த ஆள் என் ரூமுக்கு வந்திருக்கான். இசிட் புடிச்சிட்டீங்களா? வந்துட்டு போயிட்டான். யூ மீன்? ஏறக்குறைய 3000 ரூபாய் நஷ்டம். கண்ணாடி ஜன்னல், டம்ளர், புஸ்தகம், கடிகாரம், வெள்ளை அடிச்ச சுவர். என்ன சொல்றீங்க? உங்க ரூம்ல ஆர்ப்பாட்டம் செய்திருக்கானா? ரூம்ல யாருமே இல்லையா? ஆபீஸ் பையன் இருந்திருக்கான். அவனை நல்லா அடிச்சு போட்டுட்டு எனக்கு சுவரில் மற்றொரு செய்தி எழுதி வச்சுட்டு. என்ன செய்தி? அடுத்தது நீ. ராஜேந்திரன், பிரியாவுடைய மேக்கப் ரூமில் கிடைச்ச விரல் அடையாளங்களில் ஏதாவது தெரிஞ்சுதா? ஒரே ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சது கணேஷ். அது உங்களுக்கு எவ்வளவு தூரம் உதவும்னு எனக்கு தெரியாது. என்ன சொல்லுங்க? 10 நாள் முன்னாடி தியேட்டர்ல ஒரு ஆள் செத்து கிடக்கல? ஆமாம். அங்க சோஃபாவில் எடுத்த விரல் ரேகைகளும் இந்த ஆசாமியோடைய ரேகைகளும் ஒரே மாதிரியா இருக்கலாம்னு தெரியுது. நிறைய பொருத்தம் இருக்குதுன்னு சலாம் சொல்றாரு. கம்ப்யூட்டரும் சொல்லுது. இசிட்? விசில் அடித்தான் கணேஷ். கேஸே ஒரு மாதிரி திரும்புறது இல்ல? ஆமாம். ஆனா இதுல என்ன லாபம்? எங்களை பொறுத்தவரை ஒரு ஆளை கண்டுபிடிச்சா 2 கேஸும் சால்வ் ஆயிடுது. அந்த மட்டில் சந்தோஷம் தானே. ஆளை கண்டுபிடிக்கணுமே, அது இன்னும் ஆகலை. பிரிண்ட் பழைய கேடுகள் ஒருத்தருடையதும் இல்ல. இது புது ஆளு, அவ்வளவுதான் தெரியுது. ஜரூரா சினிமா தியேட்டர்லாம் தேடிக்கிட்டு இருக்கோம். பிரியா கிட்ட இருந்து அவன் அங்க அடையாளங்களை பத்தி ஒரு வர்ணனை கிடைச்சா சௌகரியமா இருக்கும். அந்த அம்மா இன்னும் கண்ணை முழிக்கலையே. எதுக்கும் கணேஷ், உங்களுக்கு புதுசா ஏதாவது தோணுச்சுன்னா சொல்லுங்க. சரி ராஜேந்திரன். கணேஷ் டெலிபோனை வைத்து விட்டு சற்று நேரம் யோசித்தான். இது ஒரு திருப்பம் தான். இருந்தும் தனக்கு அது எந்த வகையிலும் உபயோகம் இல்லை. எவ்வளவு தைரியமாக தன் அறைக்குள் நுழைந்து அட்டகாசம் பண்ணியவனை பார்க்க வேண்டும். உடன் ஒருவித பயமும் இருந்தது. இவன் ஏதோ வெறித்தனத்தில் விபரீதமாக எதையாவது செய்து விட்டானால் என் ரத்தம் என்ன குரூப் என்று பார்த்து வைத்துக் கொள்ள வேண்டும். வசந்த் வந்ததும் கிளம்பு என்றான். எங்க பாஸ்? முதல்ல அந்த உன்னை கண்ட நேரம் எல்லாமுக்கு. எதுக்கு? ஆரம்பிப்பதற்கு. எதை? சந்திப்பை. என்னை தேடி என் நண்பன் வருவதற்குள் நான் அவனை கண்டுபிடித்தாக வேண்டும். கொஞ்ச நாள் தலைமறைவாக ஹோட்டலில் தங்கலாம்னு யோசிக்கிறேன் வசந்த். வசந்த் திகைத்து கணேஷை பார்த்தான். என்ன பாஸ், பயப்படுறீங்களா? ஆமாம், கொஞ்சம். உன்னை கண்ட நேரம் எல்லாம் முழுக்க முழுக்க கதாநாயகியின் படம். பிரியா சின்ன குழந்தையிலிருந்து வளர்ந்து கஷ்டப்பட்டு வாழ்க்கைப்பட்டு தாயாகி கணவனை இழந்து பிள்ளைகள் பெரியவர்களாகி கடைசியில் ஏறக்குறைய ஒரு உபரி தேவதை ஸ்தானத்திற்கு அவளை ஏற்றி கதாநாயகியின் படத்திற்கு மாலை போட்டு ஊதுபத்தி கொளுத்தி தியாக ஜோதியாக முடிந்தது படம். பெண்கள் விசித்து விசித்து அழுது கொண்டே வெளியே வர கணேஷும் வசந்தும்
ஏசி இல்லாத தியேட்டர் தந்த தலைவடையுடன் வெளியே வர அடுத்த காட்சி ஆயுதங்கள் நடந்து கொண்டிருக்க கணேஷ் பால்கனியில் கதவுலருகில் நின்று கொண்டிருந்த சிம்பந்தியிடம் பேசினான். நடராசன் நீங்க தானா? ஆமாங்க, 10 நாளைக்கு முந்தி ஒரு ஆள் இங்க இறந்து கிடந்து நீங்க தானே ரிப்போர்ட் கொடுத்தீங்க? ஆமாங்க, நீங்க யாரு? போலீஸ்க்கு இந்த கேஸ்ல உதவி செய்றவங்க. என் பேர் கணேஷ், வக்கீல். அட நீங்க தானா பிரியா படத்துல? அந்த கணேஷ் வேற. நான் உங்களை 1-2 கேள்வி கேட்கலாமா நடராசன்? தாராளமா. உங்களுக்கு இல்லாமலா? அந்த சம்பவத்துக்கு அப்புறம் பால்கனி டிக்கெட்டே யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க. அன்னைக்கு மொத்தம் 4 ஆள் தான் பால்கனி டிக்கெட் வாங்கி இருக்காங்க. ஒரு புருஷன் பொன்சாதி, அப்புறம் இறந்த ஆசாமி, அப்புறம் இன்னொருத்தன். ஆமாங்க, நான் தான் டிக்கெட்டை கிழிச்சு எங்க வேணா உட்காருங்கன்னு சொன்னேன். சரி, அந்த 4வது ஆசாமி எங்கே உட்கார்ந்து இருந்தான்னு ஞாபகம் இருக்குதா? எனக்கு என்னவோ இறந்து போன அந்த ஆளுக்கு பின்னாலதான் உட்கார்ந்து இருந்ததா லேசா ஞாபகம் இருக்குதுங்க. போலீஸ்க்கு நீங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட் படி அந்த கணவன் மனைவி ஜோடி முன்னால ஒரு வரிசையில உட்கார்ந்து இருந்ததாகவும் சொல்லி அப்புறம் அதை திருத்தி காட்டிட்டீங்க இல்லையா? ஆமா. ஏன் அப்படி உங்களுக்கு குழப்பம் ஏற்பட்டுச்சு? சொல்ல முடியல. எப்படியோ அன்னைக்கு அதை மாத்தி சொல்லிட்டேன். ஒரு விதமான அதிர்ச்சி அல்லது கலைப்பினால் கூட இருக்கலாம். அப்புறம் மனசு தெளிவானதும் சரியா சொல்லிட்டேன். போலீஸ் பயம் வேற. அவங்க 4 பேரும் ஒரு ஜோடி, அப்புறம் 2 பேர் முன்ன பின்ன உட்கார்ந்து இருந்ததுதான் நிஜம். ஆமா. ரொம்ப தேங்க்ஸ் நடராஜன். ஐயா, தேங்க்ஸ் எதுக்குங்க? உங்க மாதிரி பெரிய புள்ளிங்களை சந்திச்சதுல எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? ரொம்ப கெடுத்துட்டாங்க உங்க படத்தை. கணேஷ் சிரித்து கொண்டே விடைபெற்று கொண்டான். தியேட்டரை விட்டு வெளியே வந்ததும் சென்னையின் ஜனத்திரள் அவனை தாக்கியது. பாஸ், நீங்க கொஞ்சம் முன்னால போங்க, நான் ஒரு 10 அடி தள்ளி வரேன். ஏதோ ஒரு காமிக் படத்துல 2 பயந்த ஆசாமிங்க முதுகோட முதுகு ஒட்டிக்கிட்டு நடப்பாங்களே, அது மாதிரி நடக்கலாமா? ஒரு எச்சரிக்கையை தானே. பேசாம என் கூட வா, ரிஸ்க் எடுத்துக்கலாம். வாய்க்காலை கடந்து எதிரே புகாரிக்கு வந்து மேல் வாங்கி கொண்டு மாடிக்கு சென்றார்கள். பீங்கான் சப்தம், மசாலா மனம், ஜூக் பாக்ஸ் சங்கீதம், வெயிட்டர்கள் தலை உயரத்திற்கு மேல் பேஸ்டரிகளை சர்க்கஸ்தனமாக எடுத்து சென்றார்கள். மட்டன் சமோசா என்றான் கணேஷ். எனக்கு ஒரு பிபி ஜாம் என்றான் வசந்த். கணேஷ் நெற்றி புருவத்தால் கேட்க, பிரெட் பட்டர் ஜாம் பாஸ். எனக்கு மட்டன் சாப்பிட்டா உடம்பு ஒரு மாதிரி ஆயிடுது. வசந்த் சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டே கேட்டான். திடீர்னு என்ன உங்களுக்கு தியேட்டர் கொள்ளையில மறுபடியும் கவனம்? வசந்த், ராஜேந்திரனோட போன்ல பேசினேன். தியேட்டர்ல கொலை செஞ்சவன் விரல் ரேகையும் பிரியாவை தாக்கியவன் ரேகையும் ஒத்து போகிறதாம். அப்படியா? வசந்த் முகத்தில் ஆர்வம் ஏற்பட்டது. அந்த 3வது கடுதாசியில ஒரு வரி என்னை சிந்திக்க வச்சுது. பயிர்க வாழ்கவா? இல்லை, உனக்காக நான் எந்த காரியங்களை செய்திருக்கிறேன் சொன்னால் நம்ப மாட்டாய். வசந்த் யோசித்து, ஐ கெட் இட். தியேட்டர் கொலைக்கும் பிரியா மீது வளர்ந்ததுக்கும் சம்பந்தம் கடுதாசிலேயே இருக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதேதான். ரொம்ப இழுத்தடிச்சுக்கிண்டு கொண்டு போறீங்க பாஸ். லாங் ஷாட். உன்னை கண்ட நேரமெல்லாம் 10 தடவை பார்த்திருக்கான் நம்ம நண்பன். பிரியா மேல பக்தி, காதல், வெறி எது வேணா வச்சுக்கோ. அப்படிப்பட்ட தீவிரமான தாசன் அவன். யாரு? கடிதாசி எழுதுற நம்ம ஆசாமி. ஓகே. இன்னைக்கு நம்ம ரூமை உடைச்சு போட்டுட்டு போன பைத்தியம். ஓகே. அவன் அன்னைக்கு பிரியா சினிமாவுக்கு போயிருக்கான். முன் பக்கத்துல ஒரு ஆசாமி உட்கார்ந்து இருக்கான். படத்து நடுவுல பிரியாவை பத்தி கேவலமா எது சொல்லியிருக்கான். முன் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற ஆசாமி நம்ம பைத்தியத்துக்கு உடனே கோபம் வந்துருச்சு. என் பிரியாவை பத்தி எப்படியா அப்படி சொல்லுவேன்னு வான்னு ஒரு கயிற்றை எழுத்து கழுத்தை நெரிச்சிருக்கான். என்ன? என்றான் வசந்த். சாத்தியம். அன்னைக்கு ராஜேந்திரன் ஆபீஸ்ல பார்த்தமே, ரூம்மேட், இறந்து போனவன் சிநேகிதன், என்னவோ பேர் சொன்னானே, தியாகராஜனா திருவேங்கடமா? திருவேங்கடம் தான் ஞாபகம். அந்த ஆளை போய் பார்க்கலாம். முதல்ல அவன் கிட்ட இருந்து ஏதாவது தகவல் அகப்படுதான் தான் பார்க்கலாம். ஞாபகம் இருக்கா எங்களை? ஓஎஸ். உங்களை ஞாபகம் இல்லாமலையா? கணேஷ், அப்புறம் வசந்த், அன்னைக்கு போலீஸ் டெப்டி கமிஷனர் ஆபீஸ்ல சந்திச்சமே, வாங்க உட்காருங்க என்றான் திருவேங்கடம். கணேஷ் அறை முழுவதும் பார்த்தான். சுவரில் அங்கங்கே விதவிதமான போஸ்களில் பிரியா. யாரு? அதான் சேகர். பிரியா பிரியான்னு உயிரை விடுவான், உயிரையே விட்டுட்டான். மிஸ்டர் திருவேங்கடம், உங்க நண்பனுக்கு பிரியா மேல ரொம்ப பக்தின்னு சொல்றீங்களா? ஆமாம். என் தியரி புசுக்குன்னு ஆயிடுச்சு. ஏன், என்ன தியரி?
உங்க நண்பனை கொன்னது ஒரு விதமான சைக்கோபாத், ஒரு கிறுக்குன்னு நம்புறதுக்கு ஆதாரங்கள் இருக்கு. நீங்க சொல்றதை பார்த்தா உங்க நண்பனும் பிரியா ரசிகன்னு தெரியுது. என் தியரி படி உங்க நண்பர் பிரியாவை பத்தி கேலியா அல்லது ஆபாசமா ஏதோ அன்னைக்கு படத்தின் நடுவுல கமெண்ட் அடிக்கவும் பின்னால் உட்கார்ந்திருந்த அந்த ஆசாமிக்கு கோபம் கொன்னிருக்கான்னு நாங்க நினைச்சோம். இப்ப என்னடானா உங்க நண்பரே பிரியர் ஆயிட்டாரு. அதான் உதைக்குது. திருவேங்கடம் சிரித்து, இப்படி இருக்கலாம், 2 பேரும் பைத்தியம், யாருக்கு அதிக பிரியம்னு வாக்குவாதம் ஒன்னை ஒண்ணு அடிச்சிருக்கலாம். ஆமா, நீங்க எப்படி இந்த கேஸ்ல புது இன்ட்ரெஸ்ட்? இப்போ ஒரு புது திருப்பம் ஏற்பட்டிருக்கு. உங்க நண்பரை கொன்ன ஆசாமி அடுத்தடுத்து பிரியாவை ஒரு தடவை கொல்ல முயற்சி பண்ணதோடு இல்லாம அடுத்தது என்னை பிடிச்சிட்டு இருக்கான். ஓ காட், அப்படியா? அடுத்தது எனக்காக வர்றதா கடிதாசி எழுதி என் ஆபீஸ்ல ரகலை பண்ணி. மிஸ்டர் திருவேங்கடம், எனக்கு ஒரு விதத்துல பயமா கூட இருக்கு. நீங்களா இவ்ளோ பெரிய லாயர்? நீங்க பயப்படலாமா? என்ன செய்யறது, நவீன வாழ்க்கையில அவ்வளவு விபத்துகளும் சிக்கலும் ஏற்பட்டு இருக்குது பாருங்க. சாலை விபத்து, ரயில் விபத்து, விமான விபத்து. இந்த விபத்துகள் போராதுன்னு இந்த மாதிரி பைத்தியக்கார ஜனங்களால வேற விபத்து. திடீர்னு ஒருத்தன் பிரியா காமக்கணை படத்துல நடிக்க கூடாதுன்னு தீர்மானம் பண்ணி முடிய பிடிச்சுக்கிட்டு கிளம்புறான். முதல்ல தியேட்டர்ல ஒரு கொலை, அப்புறம் அவள் லாயர் மேல. உங்களை எதுக்காக பிடிச்சுக்கணும்? நான் தான் அவளை அந்த படத்துல நடிக்க வச்சதா அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். அந்த படத்துல அப்படி என்ன தப்பு? எனக்கு தெரியலை. வசந்த், நீதான் அந்த கதையை படிச்சிருக்கியே. வசந்த், அந்த கதை ஒரு மாதிரி பாஸ் என்றான். கட்டின புருஷனை ஒரு பொண்ணு கொன்றாப்ல இருக்கு கதை. அப்படியா? மை காட். ஏன் கொன்னாங்கிறதுக்கு ஆணித்தரமான காரணம் இருக்கு. இருந்தாலும் நம்ம பண்பாட்டுக்கு சரி வராது இல்ல பாருங்க. அது அவனுக்கு பிடிக்காததா கூட இருக்கலாம். பண்பாடாவது ஒன்னாவது சார். நாங்களே அந்த புஸ்தகத்துல வர மாதிரி ஒரு கேஸ் பார்த்திருக்கோம். பாஸ், ஞாபகம் இருக்குதா? லக்ஷ்மி பாய். இருக்கலாம் மிஸ்டர் வசந்த். ஆனா அதை சினிமா போன்ற வெகுஜன சாதனத்துல காட்டியே ஆகணுமா? சினிமாங்கிறது எப்ப பார்த்தாலும் சாக்லேட் கலந்து போய் சொல்லிக்கிட்டே இருக்கணும்னு நீங்க சொல்றீங்களா? அப்படி வேண்டாம், ஆனா இந்த மாதிரி ஒரு வக்கிரத்தையும் காட்ட வேண்டாம் பாருங்க. கணேஷ் குறுக்கிட்டு, இந்த தர்க்கத்திற்கு முடிவே கிடையாது. மிஸ்டர் திருவேங்கடம், உங்க நண்பரை பத்தி வித்தியாசமா வினோதமா ஏதாவது இருந்தா நீங்க சொல்லணும். எங்களுக்கு உபயோகமா இருக்கும். அதுக்குத்தான் வந்தோம். பிரியான்னா அந்த ஆளுக்கு கூட பைத்தியம், அதை தெரிஞ்சுட்டோம். வேற ஏதாவது? வேற ஒன்னும் குறிப்பிடும்படியா இல்லை. எனக்கு தமிழ் படங்கள் பிடிக்காது, அதிகம் பாக்குறது இல்ல. கை கொடுங்க, என் கட்சி நீங்க. இன்னும் ஒரே ஒரு விஷயம், இறந்து போன உங்க ஃப்ரெண்ட் பெற்றோர்கள் அட்ரஸ் வேணும். தர முடியுமா? தரேன், தேடி பார்க்கணும். நீங்க ஒண்ணு செய்யுங்களேன். ராஜேந்திரன் போலீஸ் டெப்டி கமிஷனர் இருக்காரே, உங்க ஃப்ரெண்டு தானே, அவர்கிட்ட எல்லா விவரமும் இருக்குது. அது கூட சரிதான் என்று எழுந்து கணேஷ் அறையை மற்றொரு முறை பார்த்தான். சுவரில் எத்தனை விதமான பிரியாக்கள். மண் யானை பொம்மை ஒன்று, கண்ணாடி அலமாரிக்குள் மிக அழகாக அடுக்கி வைக்கப்பட்ட பிளாஸ்டிக் பால் பைகள். ஒவ்வொரு பையும் சுத்தமாக அலம்பப்பட்டு அதன் கலசங்கள் நீக்கப்பட்டு எல்லாம் ஒரு ஓரத்தில் மட்டும் துளியோண்டு வெட்டப்பட்டு. இந்த மாதிரி பிளாஸ்டிக் பை சேர்க்கறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் போல இருக்கே திருவேங்கடம். ஆமாம், எனக்கு எதையும் வேஸ்ட் பண்ண கூடாது. நல்ல பழக்கம். டூத்பேஸ்ட் மூடிகளை சேர்த்து வைப்பேன். சிகரெட் பெட்டிகள், டின்கள், டப்பாக்கள் எல்லாவற்றையும் ரீசைக்கிள் பண்ணலாம், தெரியுமா? எக்காலஜி ரீசைக்கிள் பக்தரா நீங்க? ஆமாம், ஒரு நாள் செய்தித்தாள் அச்சடிக்க ஒரு காட்டில் உள்ள மரங்கள் அத்தனையும் தேவையா இருக்கும், தெரியுமா? இன்ட்ரெஸ்டிங். மிஸ்டர் திருவேங்கடம், உங்களுக்கு உங்க நண்பன் இறந்து போன பற்றி புதுசா ஏதாவது தெரிஞ்சா தயங்காம எனக்கு போன் பண்ணுங்க. இதோ என் கார்டு என்று எழுதி கொடுத்தான். சரி, அவனை எப்படியாச்சும் புடிச்சிருவீங்கல்ல? நிச்சயம். இல்லன்னா பாஸ்டர்ட் என்னையே தீத்துருவான் போல இருக்கே. இவனுக்காக நான் கொஞ்ச நாள் தலைமறைவா ஹோட்டல்ல போய் இருக்கிறதா வேற ஏற்பாடு பண்ணிருக்கேன், என்னை கண்டுபிடிக்காம இருக்கிறதுக்கு. பெஸ்ட் ஆஃப் லக். வசந்த், கணேஷ் இருவரும் தெருவுக்கு காரில் ஏறிக்கொள்ள, வசந்த், இப்ப எங்கே போகணும் பாஸ் என்றான். நேரா மேரிஸ் ஹோட்டலுக்கு போ. எதுக்கு? அங்க ஒரு ரூம் எடுத்துக்கலாம். பாஸ், என்னது நிஜமா இந்த பயப்படுறீங்க? வயசாயிடுச்சு வசந்த், சொல்றபடி செய். இங்க மிஸ்டர் திருவேங்கடத்தை சந்திச்சதுல நாம உட்படியா என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? ஒரு நாள் நியூஸ் பேப்பருக்கு ஒரு காடு மூங்கில் தேவைப்படுதுன்னு. வசந்த் சிரித்தான். இருவரும் ராயப்பேட்டை நெடுஞ்சாலையிலிருந்து எலியட்ஸ் ரோடு திரும்பி மியூசிக் அகாடமியை கடந்து மேரிசன் வளைவுக்கு அடியில் காரை நிறுத்தினான்.
இங்கே எத்தனை நாள் தலைமறைவா இருக்கிறதா உத்தேசம்? 1 வாரம். நானும் உண்டா? நீ இல்லாமையா? தலைமறைவாக இருக்கணும்னா வேற சின்ன சின்ன ஹோட்டல்கள் இருக்கே இதே ஏரியாவில, கமலா, சரோஜான்னு. அங்க என்ன தலைமறைவாகவும் இருக்கலாம். அப்புறம் ஷட்டப் வசந்த், இந்த பேட்டையில ரொம்ப விளையாடி இருக்க போல இருக்க நீ. சேச்ச, யாரோ சொன்னாங்க, வெறும் கேள்வி ஞானம் மட்டும்தான். வசந்த், எனக்கு தேவையானது ஒரே ஒரு இரவு தலைமறைவு இருந்துட்டா போதும். எந்த இரவு? இன்றிரவு அல்லது நாளை. ஏன்? எனக்கு தோணுது. நரம்புக்குள்ள குறுகுறுன்னு தெரியுது. அவன் என்னை தாக்குறதுக்கு இன்னைக்கு அல்லது நாளைக்கு ராத்திரி முயற்சி பண்ண போறான்னு. நம்ம ரூம் இன்னைக்கு இருந்த கந்தர்கோலத்துல தெரிஞ்ச கோபம் உடனே வெடிக்க போறதுன்னு தோணுது. அதனாலதான் 2 நாளைக்கு ஒருத்தருக்கும் சொல்லாம தலைமறைவா இருந்துட்டா நல்லதுன்னு தோணுது. போலீஸ்க்கு சொல்லிடலாமே. இன்னைக்கு 2 நாள் நம்ம ரூம்ல வேற ஆளை படுத்துக்கு சொல்லிட்டோம்னா அவன் வந்தா கூட பிடிச்சிட மாட்டாங்க. அதுவும் சரிதான். ஆனா அவன் நான் இல்லைன்னு வரமாட்டானே. என்னப்பா சொல்றீங்க? அவனுக்கு நாம இருக்கோம் இல்லைன்னு எப்படி தெரியும்? அதுதானே வளர்றன்ல. நீங்க நார்மலா இல்லை பாஸ், நிச்சயம் கொஞ்சம் மாறி இருக்கீங்க. பயப்படாதீங்க, நான் உங்க கூடவே இருக்கேன். உங்களுக்கு எது நிகழ்ந்தாலும் எனக்கும் பங்குண்டு. தேங்க்ஸ் வசந்த். இருவரும் அந்த ஹோட்டலின் ரிசப்ஷனுக்கு சென்றார்கள். டை அணிந்த இளைஞன் குட் ஆஃப்டர்நூன் என்றான். 5வது மாடியில் ஒரு டபுள் ரூம், 504. முன்னாலேயே புக் செய்திருக்கீங்களா? இல்லை. லக்கி ரூம் இருக்கிறது. என்ன பெயர்? கணேஷ். இதை நிரப்புறீங்களா? பாஸ், உங்களுக்கு என்ன ஆச்சு? ஏன் கணேஷ்னு பேரை கொடுக்குறீங்களே? ஓ எஸ், வேற பேரை கொடுத்துருக்கலாம். சின்ன மிஸ்டேக், பரவாயில்ல. இவ்வளவு தூரம் விசாரிச்சுட்டு வர முடியுமா? நாம முதல்ல ஹோட்டல்ல இருக்கிறதே அவனுக்கு தெரியாதே. எனக்கு என்ன ஆச்சு வசந்த்? காலையில இருந்து சரியாவே மூளை ஓடல. மிகப்பெரிய அந்த சாவியை எடுத்துக்கொண்டு லிப்ட் ஏறி சென்றார்கள். சௌகரியமான அறைக்குள் சென்றதும் வசந்த் பட்டனை அழுத்தி பாட வைத்து மணி புத்தனை அழுத்தி ரவா இட்லி என்றான். எனக்கு எதற்கு கவலை வசந்த்? நீ கூட இருக்கிற பொழுது எதற்கு கவலைப்பட வேண்டும்? சே, பைத்தியம் நான். இன்னைக்கு ராத்திரி இங்கே வந்து படுத்தலாம், ஒருத்தரும் கண்டுபிடிக்க முடியாது. சற்று நேரத்தில் அவர்கள் நேராக கோர்ட்டுக்கு சென்று சாம்பரில் சிதறியிருந்த பொருட்களை 1 மணி நேரத்தில் ஒழுங்குபடுத்தினார்கள். 3 மணிக்கு கேஸ் ஹியரிங் இருந்தது. அதை முடித்து விட்டு கோட்டை விட்டு வெளியே வந்து ராமகிருஷ்ணாவில் டிஃபன் சாப்பிட்டு விட்டு அங்கிருந்து கணேசன் அறைக்கு செல்லுகையில் மணி 5:30. அன்றைய தவாலை பார்த்து கொண்டிருந்தான் வசந்த். கணேஷ் ஆங்கில அகராதியில் கவனமாக இருந்தான். எக்காலஜி, the branch of biology which deals with the mutual relations between organisms and the environments. என்ன சொன்ன வசந்த்? இன்னொரு கடிதாசி வந்திருக்கு பாஸ். சரிதான், என்ன? அடை, இன்றிற்குள் நீ ஒழிந்தாய், நிச்சயம் ஒழிந்தாய். வாழ்க பசுமை. வசந்த் அந்த கடிதத்தின் உரை பார்த்தான். தபால்ல வரல, பின்ன பர்சனலா யாரோ வந்து டப்பாக்குள்ள போட்டுட்டு போயிருக்கான். சரிதான் பாஸ், உங்க முன் யோசனையை நான் பாராட்டுறேன். இன்னைக்கு ராத்திரி நம்ம ஹோட்டலுக்கு போறது யாருக்கும் தெரியாம இருந்துட்டோம். அதான் ஐடியா. ராத்திரி அங்க போற போது நம்ம கூட நம்ம 2 பேரும் ஜாக்கிரதையா தனித்தனியா போய் சேரணும். என்ன சொல்றீங்க? அதான். வா வசந்த், இன்னைக்கு பேப்பரை பாரு. செய்தித்தாளின் 3வது பக்கத்தில் இன்றைய நிகழ்ச்சிகளை தேடினான் கணேஷ். கார்பரேஷன் ஸ்டேடியம், இரவு வெளிச்சத்தில் பாஸ்கெட் பால். அங்கதான் போகிறோம். எதுக்கு பாஸ்? ராத்திரி வரைக்கும் கலகலப்பா நடமாட்டம் உள்ள இடத்துல உலாத்துறது நல்லது. சரி, 7 மணி வரைக்கும் என்ன செய்யறது? பிரியாவை இன்டென்சிவ் கேர் யூனிட்டில் இருந்து மாடிக்கு மாற்றி ஸ்பெஷல் வார்டில் ரூமில் கொடுத்திருந்தார்கள். கணேஷை பார்த்ததும் கண்களால் சிரித்தாள். மிகவும் ஒல்லியாகி இருந்தாள். கழுத்தில் தழும்பு இருந்தது. அருகே ஆக்சிஜன் சிலிண்டர் காத்திருந்தது. நர்ஸை கேட்டான், பேசுவாங்களா? பேசுவாங்க, ஆனா அதிகம் பேசக்கூடாது. காலையில தான் பேச ஆரம்பிச்சாங்க. அடடா, இந்த போலீஸ்காரங்க தொல்லை. சீஃப் சத்தம் போட்டுட்டு எல்லாரையும் விரட்டிட்டாரு. நான் ஜாஸ்தி பேசலை. சரி. பிரியாவின் அருகில் பழங்களை வைத்துவிட்டு ஹலோ பிரியா என்றான். ஹலோ கணேஷ், நான் இழைச்சிருக்கேன்ல நிறைய. முகத்தில் தழுமை பார்த்தல்ல? ஜாஸ்தி இல்ல பிரியா, உயிர் தப்பிச்சியே, அதுவே பெருசு. பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணணுமாம், அப்பதான் மாறுமாம். பிரியா, இப்ப ஆள் பிழைக்கிறது தான் முக்கியம், பிளாஸ்டிக் சர்ஜரி இல்ல. போலீஸ்காரங்க அடையாளம் சொல்லுன்னு உயிரை வாங்கினாங்க. எனக்கு இன்னும் சரியா ஆகல. 2 நாள் ஆகணும். மஞ்சளா பனியன் போட்டிருந்தான், ஞாபகம் இருக்கு. நிறைய இழைச்சிட்டேன்ல. சின்னி, அம்மாவை நல்லா கவனிக்கிறியா? ஆமாங்க அண்ணே. எப்ப வீட்டுக்கு போவ? இப்ப வீட்டுக்கு போக மாட்டேன், அம்மா கூடவே இருக்கேன். பிரியா, நான் மறுபடியும் உன்னை 2 நாள பாக்குறேன். அவள் கையை பிடித்து அழித்து விட்டு புறப்பட்டான் கணேஷ். அவ்வளவுதானா? இப்போதைக்கு அவ்வளவுதான் பிரியா. உடம்பு சரியானதுக்கு அப்புறம் பார்க்கலாம். டாடா சின்னி, அம்மாவுக்கு சரியான அப்புறம் உன்னையும் பார்க்க வரேன். என்ன? சரிங்கண்ணா.
நிழலே படாத ஹோலோகன் ஒளி வெள்ளத்தில் வியர்வை பளபளக்கும் உடல்களுடன் ஓரியன்ஸும் ஐசிஎஃப்பும் ஆடிக்கொண்டிருந்தார்கள். ஐசிஎஃப்பின் அனுபவம் அவர்கள் மின்னல் வேகத்தில் நழுவிக்கொண்டு சத்தியமாக கூடைக்குள் பந்தடிப்பதில் தெரிந்தது. ஓரியன்ஸ் கடைசி முயற்சியாக மேன் டு மேன் விளையாட ஆரம்பித்தார்கள். கணேஷ், வசந்த் கொஞ்சம் இரு, டெலிபோன் பண்ணணும் என்றான். நான் வர வேண்டாமா பாஸ்? வேண்டாம், இங்கதான ஸ்டேடியம் ஆபீஸ்க்கு போறேன். ஸ்டாமினா அதிகம் உள்ள ஐசிஎஃப் 10 பாயிண்டில் ஜெயிக்க கணேஷும் வசந்தும் ஒரு ஆறாவாரம் உள்ள உடுப்பியில் சாப்பிட்டு விட்டு மேரஸ் ஹோட்டலுக்கு செல்லும் பொழுது மணி 10:30. சாவியை வாங்கி கொண்டு லிப்டுக்கு காத்திருக்கும் பொழுது டைனிங் ஹாலில் இருந்து வெளிப்பட்டவனை மறுபடியும் பார்த்தான் கணேஷ். ஹலோ மிஸ்டர் திருவேங்கடம். அவன் திரும்பி, ஹலோ மிஸ்டர் கணேஷ், எங்க இந்த பக்கம்? நான் கேக்குறதுக்குள்ள நீங்க கேக்குறீங்க கேள்வி. என் ஃப்ரெண்டோட சாப்பிட வந்தேன். நீங்க? நான் இங்க தங்க வந்தேன். ஓ எஸ், சாயங்காலம் சொன்னீங்களே, நான் வரட்டுமா? நீங்க இறந்து போன என் ஃப்ரெண்டு சேகரை பத்தி ஏதாவது புதுசா தெரிஞ்சதுன்னா சொல்ல சொன்னீங்களே, ஏதாவது புதுசா தகவல் கிடைச்சதா? ஆமாம், அவன் ராயரை குறைஞ்சேன். 1-2 லெட்டர் கிடைச்சது. சில சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாம் கிடைச்சது. காலையில சொல்றேன். இப்பவே சொல்லுங்களேன். உங்களுக்கு லேட் ஆகலன்னா மாடியில என் ரூமுக்கு வந்து 10 நிமிஷம் பேசிட்டு போகலாமே. ஓ எஸ், அது கூட சரிதான் என்றான் திருவேங்கடம். வசந்த், சோலா ஹோட்டல் வாசல் கடையில 3 பனாரஸ் பன் வாங்கிட்டு வந்துறேன். அங்க நல்லா இருக்கும். 5வது மாடியில் 4வது ரூம், 504. கூட்டினால் 9 வருவது அதிர்ஷ்டமான எண். அறையை திறந்து கொண்டு உள்ளே சென்றான் கணேஷ். திருவேங்கடம், உள்ள வாங்க, உட்காருங்க என்றான். கணேஷ் ஜன்னல் கதவுகளை திறக்க எதிரே மியூசிக் அகாடமியில் நாடகம் விட்டு கார்கள் விடுபட்டு கொண்டிருந்தன. சிக்னல் விளக்குகள் மஞ்சள் மஞ்சள் என்றது. கடல் காற்று கணேஷின் காதின் பின்பக்கம் குறுகுறுத்தது. திரும்பினான். திருவேங்கடம் புன்னகைத்தான். சொல்லுங்க என்றான். கிட்ட வாங்க. ஏன்? ரகசியமா சொல்லணும். இங்கதான் யாருமே இல்லையே. யாரும் இல்லைதானே? ஆமாம். திருவேங்கடம் சிரிக்க ஆரம்பித்தான். கணேஷ், ஏதாவது பிரார்த்தனை சொல்லணும்னா சொல்லுங்க. நான் தான் அந்த கடுதாசி எல்லாம் எழுதினவன். என்ன சொல்றீங்க? திருவேங்கடம் சற்றும் எதிர்பாராமல் தன்னிடம் இருந்த ஜோல்னா பையில் இருந்த பளபளவென்ற கத்தியை எடுத்து ஒரு பாய்ச்சலை கணேஷ் மேல் பாய்ந்தான். அவன் கத்தியில் குத்து ஒரு நூல் தவறி படுக்கையை கிழித்தது. உடனே திருவேங்கடம் திரும்பி கணேஷின் பின்முதுகில் குத்தினான். தோள்பட்டையின் அருகில் குத்தி குபுக்கென்று பட்டு அந்த இடத்தில் ஈரமாயிற்று. கணேஷ் வலி பொறுக்க முடியாமல், இரு கொள்ளாதே, உனக்கு என்ன வேண்டும்? ராஜேந்திரன், ராஜேந்திரன், பிரியாவை இந்த படத்தில் நடிக்க வச்சது நீதானே? ராஜேந்திரன் கூப்பிட்டா பயப்படுவேன்னு நினைக்கிறியா? அவர் இங்க வரப்போறார். கணேஷின் ரத்தம் படுக்கையை நனைத்தது. பின்வாங்கி பாத்ரூமின் கதவு வரை சென்று விட்டான். நான் இல்லை. திருவேங்கடத்தின் பெரிய பற்கள் தெரிய சிரித்தான். அவன் கண்களில் மூர்க்கத்தனம் இல்லை. பிரியாவை தப்பு வழியில செலுத்துறவங்க யாரா இருந்தாலும் செத்தே ஆகணும்னு பெரியவர் வகுத்த நியதி. அந்த பளபளக்கும் கத்தி நேராக கணேஷின் வயிற்றில் பாய்வதற்கு முன் பாத்ரூம் கதவு திறந்து ராஜேந்திரன் வெளிப்பட்டு திருவேங்கடத்தை அப்படியே அமுக்கி பிடித்தார். ஒரு அவசர டாக்டர் கணேஷின் தோள்பட்டையில் பேண்டேஜ் கட்டி கொண்டிருக்க, ராஜேந்திரன், நீங்க ரெடியா பாத்ரூம்ல காத்திருப்பீங்கன்னு நினைச்சேன். மயிரில் உயிர் தப்பிச்சேன். ஏன் இத்தனை நேரம்? சாரி, மை மிஸ்டேக். 504க்கு பதிலா 503ன்னு எழுதிட்டேன் போல. 503ல போயிட்டேன். அப்புறம் பாஸ், ரொம்ப பெரிய ரிஸ்க் எடுத்துக்கிட்டீங்க. என்னை எதுக்கு அனுப்பிச்சீங்கன்னு புரியல. இந்த பார் வசந்த், முழுக்க என்னுடைய யூகத்தினாலே போன கேஸ் இது. நமக்கு எதுவுமே ஊர்ஜிதமா எதுவுமே தெரியலையே. அதனால முதல் யூகம் தப்புன்னா எல்லாமே தப்பாயிடும். இருந்தாலும் ரிமார்க்கபிள் கணேஷ், நீங்க எப்படி முதல்ல இவனை சந்தேகப்பட ஆரம்பிச்சீங்க? பயிர் வாழ்க பசுமை வாழ்க ஆரம்பிச்சுது. நான் திருவேங்கடத்தை விசாரிக்க போன பொழுது கூட அவன் மேல சந்தேகமே இல்ல. இறந்து போன அவன் நண்பனை பத்தி தகவல் சேகரிக்கத்தான் அங்க போனேன். கடைசியில திரும்பி வர்ற போது அவன் சொன்ன ஒரு வாக்கியம் என்னை சிந்திக்க வச்சுது. நானும் தான் கேட்டேன், என்ன வாக்கியம் பாஸ்? டூத் பேஸ்ட் மூடி, டப்பா, சிகரெட் பெட்டி எல்லாத்தையும் ரீசைக்கிள் பண்ணணும்னு சொன்னான். ஞாபகம் இருக்கா? ஆமாம். அதுக்கும் பயிர்க வாழ்க பசுமை வாழ்வுக்கும் சம்பந்தம் இருக்குது. எக்காலஜி. அவன் பனியன்ல கூட இக்காலஜின்னு எழுதியிருந்தது. ஞாபகம் வந்தது. முதல் தடவை சந்தித்த போது நீ கூட பாத்தியில்ல. அப்புறம் அன்னைக்கு தியேட்டர்ல நடந்த கொலையும் பிரியா தாக்குதலும் ஒரு ஆள் தான் செஞ்சான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு வேற விதமான யோசனை உருவாக, தியேட்டர்ல அந்த டிக்கெட் சரி பார்க்கிற ஆசாமி நடராஜன் சொன்னதை நீங்க எல்லாம் யோசிக்கவே இல்லை. மொத்தம் பால்கனியில் 300 சீட்டு.
அதில் 4 டிக்கெட் தான் வந்திருக்கு. அதுல 2 பேர் கணவன் மனைவி. மத்த 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாதவங்கன்னா எப்படி உட்காருவாங்க? இயல்பா இவன் ஒரு மூலை அவன் ஒரு மூலையில தானே. அப்படி இல்லாம அந்த நடராஜன் சொன்னபடி, அவன் இருட்டுல பார்த்தபடி, அவன் அரைகுறையா ஞாபகப்படுத்தினபடி அந்த மற்ற 2 பேரும் ஒருத்தனுக்கு ஒருத்தன் தெரிஞ்சவனா இருக்கணும்னு யோசிச்சேன். அதை கன்ஃபார்ம் பண்ண மறுபடியும் அந்த திருவேங்கடத்தை பார்க்க சென்ற பொழுது அவன் ரூம்ல பிரியா படம் நிறைய ஒட்டியிருப்பதையும் பார்த்தேன். இறந்து போன நண்பன் பிரியாவினுடைய விசிறின்னு சொன்னான் திருவேங்கடம். அது கொஞ்சம் முஜச்சுது. யோசித்ததுல அந்த பழைய படங்களை ஒட்டியவன் திருவேங்கடமாகவே இருக்கலாம். பழியை செத்தவன் பேர்ல போட்டுட்டா சந்தேகம் வராது பாருங்க. ஆனா என்னை தீர்மானமா அவன் பேர்ல சந்தேகிக்க வச்சது இவனது அந்த பயிர்க வாழ்க பசுமை வாழ்க போன்ற வாக்கியங்கள் தான். அவன் கடிதங்களில் திரும்ப திரும்ப வந்தது அது. கடிதங்கள் எழுதினவன், இந்த கொலை செயல்களை எல்லாம் செஞ்சவன் ஒரு சைக்கோபாத் மூர்கன் பிடிச்சவன்னு தெரிஞ்சது. அவனுக்கும் 2 விஷயம் உலகத்துல முக்கியமான அப்சஷனா இருக்குது. 1, பிரியா களங்கமில்லாத குடும்ப பெண்ணாகவே இருக்கிறது. 2, உலகத்தில் உள்ள இயற்கை வளங்களை மனுஷன் சேதப்படுத்தாம இருக்கிறது. இப்ப இக்காலஜினா என்ன? அதை பற்றி யார் அதிகம் கவலைப்படுறானுங்க? ரூமுக்கு போயிருந்த பொழுது அவன் சேகரிச்சு வச்சிருந்த பால் பைகள், பாட்டில் மூடி, தகரட்டின் குப்பைகள் எவ்வளவு! எல்லாத்தையும் பார்த்தப்புறம் இது ஒரு இக்காலஜி பைத்தியம்னு தெரிஞ்சது. அன்னைக்கு உன்கிட்ட வந்திருந்தப்போ கூட இக்காலஜின்னு பனியன் எழுதியிருந்தது ஞாபகம் இருக்கலாம். ஆனா இதெல்லாம் ஒரு வகை யூகம் தான். எல்லாமே தப்பா கூட இருக்கலாம். அதனால்தான் அவன் தான் ஆசாமின்னு தீர்மானமா கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழி செஞ்சேன் வசந்த். அது என்னன்னு சொல்ல முடியுமா? வசந்த் யோசித்து, எஸ் பாஸ், இப்ப புரியுது. அவன் ரூமை விட்டு வெளியே வரும்போது அகஸ்மாத்தா அவன் கிட்ட, நான் கொஞ்ச நாள் தலைமறைவா ஹோட்டல்ல போய் இருக்கிறதா ஏற்பாடு பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு வந்தீங்க. எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆனா அவன் எப்படி ஹோட்டல் மேரேஜ்க்கு கரெக்டா வந்தான்? அவன் கிட்ட டெலிபோன் பண்றதுக்கு கார்டு கொடுத்தேனே, அதுக்கு பின்பக்கத்துல ஹோட்டல் மேரேஜ்னு எழுதி வச்சிருந்தேன். அவன் வலையில லபக்குன்னு விழுந்திருக்கான். எனக்காக காத்திருக்கான். நாம ஹோட்டல்ல ரூம் புக் பண்ண போது வேற பேர் கொடுக்காம கணேஷன் கொடுத்தேனே, அதுக்கும் காரணம். ஓ மை காட், எனக்கு வலி ஆரம்பிச்சிருச்சு. டாக்டர், கொஞ்சம் மாஃபியா கொடுத்திருக்கேன். ஆம்புலன்ஸ் வர வரைக்கும் அதிகம் பேசாம இருந்தா நல்லது. குத்து தீவிரமா படலை, தப்பிச்சீங்க கணேஷ் என்றார். கணேஷ், படுத்துக்கங்க. வசந்தும் ராஜேந்திரனும் அறையை விட்டு வெளியே வந்தார்கள். ராஜேந்திரன், பெரிய ஆளு என்றார். பாருங்களேன், என்கிட்ட கூட ஒண்ணுமே சொல்லாம. எனக்கு டெலிபோன் மட்டும் வந்தது. ராத்திரி 10:30 மணிக்கு சுமாருக்கு ரூம் நம்பர் சொல்லி அதன் பாத்ரூம்ல காத்துருங்கன்னு. எதுக்குன்னு? கொலை செஞ்ச ஆசாமியை என்னை பார்க்க வருவான், பிடிச்சுக்கிறதுக்குன்னாரு. எனக்கு நம்பிக்கை ஏற்படல. ஆனா சோலோவா ஏதாவது செஞ்சு கைகளுக்குள்ள மாட்டிக்க போறாரேன்னு பயந்துட்டு வந்தேன். தப்பு ரூம்ல நுழைஞ்சிட்டேன். ஆனா ராஜேந்திரன் அடுத்த ரூம்ல சத்தம் கேட்கவே, நல்ல வேளை 2 ரூமுக்கும் பாத்ரூம் வழியா கனெக்ஷன் இருந்தது. அதுவும் யோசிச்சுதான் ரூம் எடுத்திருக்காரு. பக்கத்து ரூம் வழியாக நுழையணும் தான் ரூம் நம்பரும் 503ன்னு உங்களுக்கு தந்திருக்காரு. ராஜேந்திரன் வியப்பில் பாராட்டி தலையை ஆட்டினான். சான்ஸே இல்லை என்றார். திருவேங்கடம் எங்கே? வந்து பாக்குறீங்களா? இன்னும் ரூம்ல தான் வச்சிருக்கோம். அரெஸ்ட் வாரண்ட்டுக்கு ஆள் அனுப்பியிருக்கு. எதிர் சாலையில் இருந்த 503ஆம் நம்பர் ரூமின் கதவை திறந்தார் ராஜேந்திரன். உள்ளே திருவேங்கடம் நாற்காலியுடன் கைகள் கட்டப்பட்டு சூயிங்கம் வென்று கொண்டிருந்தான். சார், இது அக்கிரமம். கை வலிக்குது, கழட்டுங்க. கணேஷ் செத்தானா இல்லையா? குத்துல அப்பவே பிராணனை விட்டான்ல. வேணும், நல்லா வேணும். பிரியாவை அந்த படத்துல நடிக்கிறதுக்கு ஒப்புக்கொள்ள வச்சவனே அவன்தான். பிரியா எப்பேற்பட்ட பொண்ணு! அவளை போய் இந்த மாதிரி. பிரியா யாரு? தாய் மாதிரி, தாய் ஸ்தானம் சார். இந்த உலகத்துல பயிர்கள் எல்லாம் செழிப்பா வளர்ந்திருக்கு. அதுக்கு காரணமே பிரியாதான். அதற்காக நன்றி வேண்டாம். என்ன மிஸ்டர் வசந்த், என்னையா கான்ஸ்டபிள் நன்றி வேண்டாம்? அவள் அண்ணன் இல்லையா? அவளை போய் பஜாரின்னான் சார் சேகர். ஆத்திரத்துல தீர்த்துட்டேன் அவனை. கழுத்துல கயிறு. இந்த உலகத்துக்கே பிரியாதான் தாய்ஸ்தானம். உன்னை கண்ட நேரம் எல்லாம் பாத்தீங்களா? உடனே போய் பாருங்க. கதைன்னா என்ன கதை? வசந்தும் ராஜேந்திரனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். கணேஷ் ஸ்ட்ரெச்சரில் ஸ்பெஷல் வார்டுல ரூம் நம்பர் 7 கிடைக்குமான்னு கேட்டு பாருங்க என்றான்.